ஹதீஸ்களையும் குர்ஆனையும் நல்லா படிக்கிறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. So I don't know whether our Islamic friends here read the Quran and the Hadiths properly. இங்க சொல்லப்படுகிற இங்க கேட்கப்படுகிற ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்க பதில் அளிப்போம். இங்கிருந்து பதில் அளிக்காம போக மாட்டோம். See, we will answer every question that is asked to us and we will not leave this place without answering those questions. அதனால இடையில ஒன்னு ரெண்டு விடுறதும் இங்க நோட் பண்றோம். எல்லாத்துக்கும் இங்க பதில் கொடுக்கப்பட்டு தான் போகும். So for all the questions will be answered. If anything is left also we take note. இப்ப ஆபாசத்தை பத்தி அருமையான சகோதரர் அது ஏதோ சினிமா படம் இவர் பார்த்துட்டு வந்த மாதிரியே அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. He is talking about சிரிக்காதீங்க, சிரிக்க வேண்டாம், வாய்க்குள்ள சிரிங்க, சிரிப்பு வேண்டாம். Actually a brother was explaining about this obscene thing as if he has seen a film. அதாவது இங்க ரெண்டு இறைவேதத்தை பத்தி பேச வரோம். இறைவேதம் இல்லைன்னா இறைவேதம் இல்லைன்னு சொல்லுங்க, அதுல ஆபாசங்கள் இருக்குன்னு சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்றோம். அதை நாங்க திரும்ப அதுக்கு பதில் சொல்றோம். உங்ககிட்ட இருந்துன்னா நீங்க அதை சொல்லுங்க. இததான் சரியா ஒழிய அது அந்த புத்தகமா இருக்கிறது, அந்த சினிமால வந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் இங்க ஒரு ஆன்மீகத்தை பத்தி பேசுற இடத்துல பேசுறது. See, when you want to say that the Bible is not God's word, then you have to put forth arguments on that, like not describing about a book saying that it is like that film, it is coming like that film, or it is we are talking about religious things. இது ஒரு சரியான மெத்தட் கிடையாது. It's not a right method for argument. இது ஒரு ரொம்ப ஒரு லோ லெவல்னு சொல்லுவாங்க. அது கீழ்த்தரமான ஒரு செயல். அதனால தயவு செஞ்சு அதாவது இதுல என்னன்னா முதல்ல நீ தாராளமா என்ன வேணாலும் விவாதம் எடுத்து வைங்க, அது தப்பு கிடையாது. See, you can argue on anything, that there is no wrong in it. அதுக்கு பதில் சொல்றது எங்களுடைய கடமை. It is our responsibility to answer you. ஆனா அதுக்கு யூஸ் பண்ற நீங்க அந்த உபயோகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அத கொஞ்சம் கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா திரும்பவும் நாங்க அத மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். So then but the method you use, you should be little careful because we may be pushed to use a similar method. நான் மடமடன்னு ஒரு 5-6 ஹதீஸ் மட்டும் நான் படிச்சிட்டு போறேன். அடுத்தது அதை விளக்கமா சொல்றேன். சஹீஹ் புகாரில 4838வது ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்ற ஒரு ஹதீஸ் இப்படியாக இருக்கிறது. There is a hadith in Aisha al-Bukhari, Sahih al-Bukhari. Sahih al-Bukhari அதுல ஒரு நாள் பால் பாத்திரத்தை, ஆனா அது பாதியில இருந்து படிக்கிறேன், நம்ம முழுமையா வேணா அடுத்ததுல படிப்போம். பால் பாத்திரங்கள் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் அந்த அதிகாலை நேரம் என் கணவர் அபூசர் வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளுடைய சிறுத்தைகள் போன்ற 2 குழந்தைகள் இருந்தன. அவளுடைய அந்த குழந்தைகள் அவளது இடுப்புக்கு கீழே இருந்து 2 மாதுளங்கனிகளையும் தொட்டு விளையாடி கொண்டிருந்தனர். See, I went out to Sahih al-Bukhari hadith. In that he says there was a lady who has gone out for taking milk. Then there were 2 children in her lap. Then they were playing with their pomegranates like breast. அப்போ இது என்ன சொல்ல போறீங்க? இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதுதான். See, this is what Aisha has said. மாதுளங்கனின்னு சொன்னாங்க. எதை சொன்னாங்க? நாங்க அதை விளக்கி சொல்றது விரும்பல. ஏன்னா இதுதான் இருக்குது, எடுத்து காமிங்க, நாங்க அதுக்கான ஆன்சர் பண்றோம். She said pomegranates. We know what she meant, but he doesn't want to explain that. ஒரு நிமிஷம் இருக்கு இந்த பேலன்ஸ். சரி சொல்லுங்க. அடுத்து பாருங்க, ஹஜரத் நபிகள் நாயகம் அவங்க ஒரு சஹாபியை பார்த்து சொல்றதா ஒரு நிறைய ஹதீஸ் இருக்குங்க. 1-2 ஹதீஸ் மட்டும் சொல்றேன். அவர் கேட்கிறாரு, ஒரு சஹாபி யாரை மணமுடித்தா என்று கேட்டார்கள். நான் கண்ணி கலந்த ஒரு பெண்ணை மணமுடித்தேன் என்று பதிலளித்தேன். அதற்கு அவர், உனக்கு என்ன நேர்ந்தது? கன்னி பெண்களும் அவர்களின் உமிழ் நீரும் உனக்கு வேண்டாமா? There is one hadith by name Nahirullah that is asking a person whether you want to, whether you are not getting married, you don't want virgins and their saliva. Is asking question. So இதை விவரிச்சு சொல்லணும்னா நாங்களே ஏதாவது சினிமா பார்த்த மாதிரி சொல்லணும். அந்த லெவலுக்கு நாங்க இறங்கி போல. நீங்க ஆதாரமா எடுத்து வைங்க, விவாதங்களை நாங்க பதில் சொல்றோம். அதான் நாங்க சொல்றோம். See, we cannot go to that level. If you want, we can explain that. Yes. பைபிள் இறைவேதமா என்கிற தலைப்புல நிரூபிக்கிறதுக்கு வந்தவர்கள் இந்த 2வது வாய்ப்பையாவது பயன்படுத்தி இதோ ஆதாரங்களை பாருங்கன்னு போடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஆதாரம் இல்லை. என்ன அவங்க சொல்றாங்க? இருவரும் ஒப்புக்கொண்ட விஷயத்தில் விவாதம் எதுக்கு, இந்த தலைப்பு தேவையான்னு கேட்கிறாங்க.
இருவரும் ஒப்புக்கொண்ட விஷயம் தானே. இந்த இருவரும் ஒப்புக்கொண்டதுங்கிறதுலயே ஒரு அறியாம இருக்கிறது. இருவரும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. நாங்க குர்ஆன் ஒப்புக்கொண்டிருக்கோம், நீங்க பைபிள் ஒப்புக்கொண்டிருக்கீங்களே தவிர ரெண்டு பேர் ரெண்டே ஒப்புக்கொண்டிருக்கோமா? அதுலதான் விவாதம் இல்லை. ரெண்டு பேருமே நீங்களும் குர்ஆனை இறைவேதம் என்று சொல்லி பைபிளை இறைவேதம் என்று சொல்லி, நாங்களும் உங்க பைபிளை இறைவேதம் என்று சொல்லி குர்ஆனை இறைவேதம் என்று சொன்னாதான் அப்புறம் எதுக்கு விவாதம்னு கேட்கணும். நாங்க ஒப்புக்கொண்டது நீங்க ஒப்புக்கொண்டல, நீங்க ஒப்புக்கொண்டது நாங்க ஒப்புக்கொள்ளல. இது எப்படி விவாதம் இல்லாம போவேன்? இது ஒரு பாயிண்ட் தான். ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட விஷயத்துக்கு எதுக்கு விவாதம்? ரெண்டு பேரும் ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்க ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள், அது நாங்கள் மறுக்கிறோம். நாங்கள் ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்கிறோம், நீங்க மறுக்கிறீங்க. அப்ப விவாதம் பண்ணித்தானே ஆவனே. அந்த லாஜிக்கும் கூட அவங்க சரியாக எடுத்து வைக்கவில்லை. இது விவாதத்துக்கு உரியதுதான். அப்படியே உண்மையில் வைத்துக் கொண்டால் அவங்க வந்திருக்க கூடாது. நாங்க இதை கரெக்ட் நினைச்சு உட்கார்ந்துருக்கிறோம். நாங்கள் ஒப்புக்கொண்டதில் நாங்கள் விவாதிக்க மாட்டோம்னு போயிருக்கணும். விவாதிக்கணும் கரெக்ட் நியாயத்தை ஒத்துக்கொண்டீங்க வந்து உட்கார்ந்து கொண்டு இது தேவையே இல்லை என்றால் அப்ப எதுக்கு விவாதத்துக்கு வந்தீங்க? அதை முதல்ல சொன்ன நேரம் எல்லாம் மிச்சமா போயிருக்குமே. விவாதிக்க வந்து நிரூபிக்கணும். அதை பதிவு பண்ணிக்கொள்கிறோம். அடுத்து முஸ்லிம்களுக்கு நான் ஒரு தகவலுக்கு சொல்றேன், விவாதத்துக்கு தேவையற்றதுன்னு நான் சொன்னேன். அது விவாதமா வைங்கிறாரு. விவாதமா வச்சுட்டேன் போங்க, அவ்வளவுதானே. விவாதமா வைக்கிறேன்னு சொல்ல பெரிய மேட்டரா? விவாதமா வைத்து விட்டேன். முதல்ல நான் சொன்னது விவாதமா வைத்திருக்கிறேன், விவாதமா நீங்க பதில் சொல்லுங்க. விவாத சபையில சில வார்த்தைகள் என்ன செய்வோம், எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு காட்டுவதற்காக அந்த வார்த்தையை சொன்னோம். எங்களுக்கு தௌராத்தை நாங்க நம்புறோம், இஞ்சில நம்புறோம், நீங்க வச்சுக்கிற பைபிள் தௌராத்தும் இல்ல இஞ்சிலும் இல்ல. இதுதான் எங்களுடைய வாதம். அது வாதம் தான். இது வாதமா வைத்து விட்டேன். அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த பாதுகாக்கிறது திருப்பி சொல்றாங்க. குர்ஆனை பாதுகாக்கிறது, கர்த்தர் பாதுகாக்கிறேன்னு சொன்னார், ஏன் பைபிளை பாதுகாக்கல, தௌராத்தை ஏன் பாதுகாக்கல, இயலாமையான்னு கேட்கறாங்க. நான் அதுக்கு பதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஒரு பேப்பர் இருக்குன்னா எனக்கு பாதுகாக்க இயலும், நான் கிழிச்சிட்டேன் வைங்க, பாதுகாக்க இயலன்னு அர்த்தம், பாதுகாக்க விரும்பலன்னு அர்த்தம். இது பாதுகாக்க இயலும், மடிச்சு வச்சுக்கிற முடியும், கிழிக்கவும் முடியும். அதனால கடவுளுக்கு எந்த விதமான பலவீனமும் வராத ஒரு தேவையானதை பாதுகாப்பார், தேவையானதை அளிப்பார்னு குர்ஆனே சொல்லிவிட்ட காரணத்தினால் அதுல எந்த ஒரு கேள்விக்கும் இடம் இல்லை. அடுத்து என்ன, இந்த திருட்டு உதாரணம் சொன்னேன்ல, நீங்க திருடனை அவனே சாட்சி சொல்லலாமான்னு கேட்கறீங்க, உங்க குர்ஆனை நீங்களே கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. நான் குர்ஆன் மேட்டருக்கு அதை சொன்னேன். நீங்க பைபிள உதாரணம் காட்டி பேதங்குறீங்களங்க, அதை நாங்க ஏத்துக்கலையேங்க. உங்களுக்கு நீங்களே எப்படிங்க சாட்சி சொல்லுவீங்க தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினே தவிர அதை குர்ஆனுடைய டாபிக்ல பயன்படுத்தல. 3 ஆதாரங்கள் வைத்தீங்க. 2வது ஆதாரமாக இறைவேதம் என்று சொல்வதற்கு பைபிள்ல சில வசனங்களை சொன்னீர்கள். அதுக்கு தான் இது திருடன் தானே திருடன் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டா, சில அசிங்கமாக ஆபாசமா சொன்னீங்க, அதனால நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. நாங்கள சொன்னோம், இருக்குதா இல்லையா ஒன்னு கூட குறையெல்லாம் சொல்ல. உதாரணம் கேட்ட, சினிமாவில் கூட இப்படி சொன்னா நம்ம கோபம் வருது, இதுல வரமாட்டேங்குதுன்னு கேட்டார். சினிமாவில் அப்படி எடுத்து காட்டுறாங்க, அது நம்ம கோபம் வருது. அது மாதிரி தானே இதுல எழுதியிருக்கிறாங்க, உன்னுடைய தொப்புள் ஏதோ ஒரு இது மாதிரி ரசம் ஊத்துறது மாதிரி சொல்றாங்களா, நல்லா இருக்கான்னு கேட்டாரு. உள்ளதான் சொல்லி இருக்கிறோம், இல்ல அதை சொன்னா நீங்க சொல்லலாம். அடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்து 18 கேள்விக்கும் தனித்தனியா பதில் சொல்லுங்கிறாரு. தனித்தனியா ஒண்ணு ஒண்ணா வைங்க, ஒவ்வொரு கேள்வியா வைத்து ஆர்குமெண்டா வைக்கணும். நான் சொன்னது அதுல இருக்குது. நீங்க சொன்ன 18 கேள்வியிலையுமே தௌராத்தை இஞ்சியிலும் உண்மைன்னு இருக்கிறது, அதானே இருக்குது. 18ல வேற ஏதாவது இருக்குதா? 18க்கும் சேர்த்து ஒரு பதில் தான். தௌராத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இஞ்சிலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க வச்சுக்கிறது தௌராத்து மேல இஞ்சிலும் இல்ல. 18க்கு அது பதில் இருக்கா இல்லையா? ஒரு பதில் 18 கேள்விக்கு 18,000 கேள்விக்கு சில நேரத்தில் ஒரு வார்த்தை பதிலாக அமைந்து விடும். அதனால ஒருத்தன் கேட்கறான், திருடிட்ட, கொலை செஞ்சுட்ட, நீ ஏமாச்சு கேட்கறான், நான் எந்திரிச்சு இல்லைங்கிறேன். 3க்கு பதில் தானே அது. நீ தனித்தனியா சொல்லுண்டா, அது தேவையாது. 3 குற்றத்தை என் மீது சுமத்துகிறார்கள், நான் எந்திரிச்சு இல்லைங்கிறேன். ஒண்ணுக்கா சொல்லு, ஏன் ஒண்ணுக்கா சொல்லணும்? நேரத்தை மிச்சப்படுத்துறோம். அதனால தானே நீங்க என்ன செய்யணும், குர்ஆன்ல இந்த பைபிள் தான் இறைவேதம் எடுத்து காட்டுங்க. முதல் நம்பரால் நாங்க இருப்போம். குர்ஆன்ல பைபிள் இறைவேதம் என்று சொல்லி இருக்குது என்று நீங்கள் காட்டினால் குர்ஆன் சொல்லும்போது நாங்க மறக்க மாட்டோம். நீங்க ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுக்கிட்டு இறைவேதம்னா எப்படி நாங்க நம்புவோம்? அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அடுத்து என்னன்னு கேட்டா, அவங்க என்ன தலைப்பு, இது பைபிள் இறைவேதமா, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் என்ன சொல்லணும்? அவங்க பைபிள் வேதம்ங்கறக்கூடிய ஆதாரங்களை சொல்லணும். நாங்க பைபிள் வேதம் இல்லைங்கிறதுக்குரிய ஆதாரங்களை நாங்க சொல்லுவோம். இதானங்க தலைப்பு. நாம இந்த ஒரு தலைப்பு மட்டும் விவாதிக்க போறோம். அனைத்து தலைப்பும் இருக்கிறது. இயேசுவை பத்தி, முகமது நபியை பத்தி, ஏன் அடுத்து குர்ஆனை பத்தி கூட இருக்கிறது. நீங்கள் இந்த தலைப்பில் இந்த புகாரியில் இருக்கிறது, இதெல்லாம் பதில் சொல்லுவோம். நீங்க கண்டிப்பா சொல்லணும், அடுத்தடுத்த தலைப்புகள்ல சொல்லணும். எல்லாம் நாங்க ஒட்டச்சு சொல்லுங்க, எவ்வளவு போல்டா வேணாலும் சொல்லுங்க, அவ்வளவு ஆன்சர் இருக்கிறது. இந்த மாதிரி நாங்க மழுப்ப மாட்டோம். நீங்கள் எப்படி தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க, என்ன விஷயம் இருக்குன்னு விளக்குவோம்.
நீங்கள் இப்ப இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? புகாரியில் ஆயிஷா நகை இப்படி சொன்னார்கள், அது இப்படி சொன்னார்கள் சொன்னீங்களே, கன்னிப்பெண்ணை பத்தி சொன்னார்கள், அதுக்கு இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? இந்த வாதம் வைங்க, வைக்க வேண்டிய சபையில் வைங்க, தாராளமா சொல்லுங்கள். ஆனா இதுவும் சொல்லித்தான் ஆவணுங்கிற வந்து அது இப்போ சொல்லிவிடுவோம், அது தப்பு இல்ல, சொல்லுவோம். ஆனால் நீங்க தலைப்புக்குள்ளதை சொல்லணுமே தவிர, தலைப்பு என்ன? பைபிள் இறைவேதமா, அடுத்த வாரம் குர்ஆன் இறைவேதமான்னு இருக்கிறது. அப்பதான் நீங்க குர்ஆன்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லணும். இது கூட குர்ஆன்ல உள்ளதுல நீங்க சொன்னது குர்ஆன்ல உள்ள விஷயம் இல்ல. அப்ப கூட குர்ஆனை தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் முகமது நபி இயேசுவை பத்தி எல்லாம் தலைப்பு இருக்கிறது. அப்ப முகமது நபி தலைப்பு வரும்போது முகமது நபி பத்தி என்ன வேண்டாம் நீங்க எடுத்து சொல்லுங்க. இயேசுவை பத்தி நாங்க என்ன வேண்டாலும் எடுத்து சொல்லுவோம். பதில் தான் ஒருத்தர் சொல்லிக் கொள்ளணும். யாருமே கோபப்பட மாட்டோம். ஆனால் தலைப்புக்கு அப்பாற்பட்டு போய் நேரத்தை வீணடிக்கிறது நல்லது இல்ல என்பதை முதலாவது பதிவு செய்யறோம். இது முடியுங்க. Dear brothers and sisters, we have given them the second opportunity to at least produce some evidence that Bible is God's word, and they failed to do so. And the brother quoted that both of us have accepted on the same thing, and then why debate? These questions he should have asked before coming to the debate. Then both of us mutually agreed to debate on the topic. Now there is no point in saying that both of us accepted mutually. But if you really see, in reality, we do not accept in mutuality. What we believe, they don't believe, and what they believe, we don't believe. That's how it has been accepted. So this point is not valid. And he also stated that we presented to the Muslims that whatever is mentioned in the Quran is not as an argument, we just wanted to give it as an information. Okay, if you want that to be an argument, we are placing it again. There is no doubt about it. The question was whether Bible is preserved according to Quran or not. That's what your question was. But we clearly said that whatever verses you quoted from the Quran are speaking about Injil and Torah and not the Bible what you have in your hand. That's our point. Number two, you said God was unable to protect it, unable to preserve all these books. There is a distinguishing factor between inability and if you don't desire. There are two different things. I may not be desiring to do something, which doesn't mean that it shows my inability. God is capable of doing anything, but He didn't want to preserve. That is His own desire. That's what is the answer for that. Now coming back to the thief example, we never quoted this example in context of Quran. We were giving you an example that when we don't believe the entire Bible to be the word of God, how can you take few verses from the Bible and quote that? This proves that Bible is words God of word. That itself shows that Bible cannot have that self testimony for itself. When we do not believe in the book entirely, how can you quote few verses from the Bible and say that, see, Bible says it's God's word and please believe it? This doesn't make any sense. Now coming back to this obscenity, it is, when I read it only, I told it is very disgusting to read all these, but none of these are from my own words. All these are from the so-called Holy Book Bible. We just presented that. And few examples what we quoted is just to explain it to the public. We did not add or delete anything from that. We quoted everything from the same thing. We quoted everything how it is written in the Bible. Now, both of us have accepted. When you say that both of us have accepted Injil and Torah, we do not believe, because we do not accept Injil and Torah to be the book what you have. We believe that Injil and Torah is from God, is revealed from God, but it has got no correlation with the Bible. And you said for all the 18 questions we never answered. Assume you put 100 claims on me and I say that I deny all the claims. That doesn't mean that I never answered all the questions. You want me to say 100 times that I deny this claim, I deny this claim? For all your answers, we gave one simple answer that we do not believe what you have in hand is Torah and Injil. And you also said that in Quran, we wanted you to show if there is a verse which says that Bible is the God's word. That's what our question is. Don't quote all the verses like Injil and Torah, which we believe, but we do not believe it to be the God of. We do not believe it to be revealed to Jesus. What you have in your hand right now, whatever Injil and Torah, Quran speaks is the actual book which is revealed to Jesus, and not the Bible, Old and New Testament what you have. கூட கேட்டதுக்கு பதில் சொல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
அதை சாட்டா சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? ஆனா தலைப்புக்கு உட்பட்டு இனிமே வைங்க, இதெல்லாம் வைக்கிற சபையில வைங்க. 2 மாதுளம்பழத்தை பிடிச்சி விளையாடினாங்கன்னு வருதான். இதுக்கு நாங்க மாதுளைக்கு வேற அர்த்தம் கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. கொடுக்கலாம், நல்லா கொடுங்க, ஆட்சேபனே இல்ல. அந்த மாதுளம்பழம் எங்கேந்து வருது? இடுப்புக்கு கீழேந்து வருது. நீங்க சொல்ற மாதுளம்பழம் இடுப்புக்கு மேல இருக்குமா கீழே இருக்குமா? மாதுளம்பழம் என்ன வருது? நீங்க சொன்ன அந்த புகாரி ஹதீஸ்ல மாதுளம்பழத்தை துணியில வச்சு இடுப்புல கட்டிட்டு இருக்காரு அவரு. அதை பிடிச்சி அந்த குழந்தை விளையாடுச்சுன்னு வருது. இடுப்புக்கு கீழே உள்ள 2 மாதுளம்பழம். இந்த இவரு சொல்ற மாதுளம்பழம் பனை மரத்துல ஏறுறது இருக்க, பேரிச்ச மரத்துல, அந்த மாதுளம்பழமா இருந்தா இடுப்புக்கு மேலையில இருக்கு, மூலத்துல தகுத்தி ஹசரிகான்னு வருது. அதாவது இடுப்புக்கு கீழே. ஆங்கில மொழிபெயர்ப்புல அப்படித்தான் இருக்குது. இது மாதிரி எடுத்துக்கு நீங்க ஆபாசமா நுழைப்பீங்க, நாங்க பச்சையா காட்டுவோம். இதை விளங்கிருங்க, அது சொல்லுங்க. Moreover, you said we in fact quoted that whatever arguments you post is not related to the topic of discussion. We anyway have a separate topic for that on debating about the sayings of Muhammad and all that. And also we have another topic next week wherein we'll be speaking about his Quran, God's word. So you can put all the claims there. But for the sake of argument, even if we take your question, if you read the hadith wherein it is mentioned about the pomegranate, the hadith clearly says tahte hashiriya, which means that it's below the hip, and whatever pomegranate you are trying to correlate it is above the hip. So there's no point in comparing these 2 verses. So whatever you gave a correlation itself is wrong. You can go to the root word and see, or even the translations, if you read properly, you'll get the answer for this. இதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, தலைப்புக்கு அப்பாற்பட்டது. இந்த பைபிள் இறைவேதமாவுல இதெல்லாம் வைக்க கூடாது சொல்றேன். ஆனா இனிமே வைக்கிறது தலைப்புக்கு உட்பட்டு வைங்க. அடுத்து, கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்சார், ஆதாம் ஏவாள்ல படைச்சார்னு நீங்கள் நாங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட். அந்த கடவுள் எப்படி எல்லாம் அநியாயம் பண்றாரு மாதிரி அந்த வேதம் சொல்லுதுன்னு பாருங்க. இத அந்த கடவுள் சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க. அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த படைத்த கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. ஒரு உடல் ஊனமுற்றோர் வந்தார் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய யாருமே ஒரு ஊனமுற்றோர் வரார், அமர்வதற்கு இடம் இல்லை என்று சொன்னால், மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் எழுந்திருத்து அவருக்கு இருக்கைக்கு இடம் கொடுப்பார்கள். நீங்க உட்கார்ந்துக்குங்க, நீங்க கால் உடைஞ்சிருக்கீங்க, நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கீங்க, கை இல்லாம இருக்கீங்க, குருடரா இருக்கீங்க, நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஒரு பேருந்துல போறோம், ஒரு பஸ்ல போனா கூட நம்ம அவங்களுக்கு இருக்கையை கொடுப்போம். அப்ப ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய நம்மளே இவ்வளவு ஒரு கருணையுடன் நடந்து கொள்ளும்போது, உடல் ஊனமுற்ற இடத்துல கருணையுடன் நடந்து கொள்ளும்போது, இன்னும் சொல்ல போனா அப்படி சொல்லாதீங்க, மாற்றுத்திறனாளிங்க அப்படின்னு மாத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு மனசு புண்படும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. நம்மளே ஒரு அற்பத்திலும் அற்ப படைப்பான ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நாமே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது, நம்மை படைத்த கர்த்தர் நம்மை விட அதிக நல்லவராக இருக்கக்கூடிய கர்த்தர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படிங்கறத நீங்க இங்க பாருங்க. லேவியராகமம் அதிகாரம் 21 வசனம் 16 23 வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. அவன் குருடனானாலும், சப்பானியானாலும், குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும், கால் ஒடிந்தவனானாலும், கை ஒடிந்தவனானாலும், கூணனானாலும், குள்ளனானாலும், பூவிழுந்த கண்ணனானாலும், சொரியனானாலும், அசருள்ளவனானாலும், விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவர்களில் மற்ற பரிசுத்தமானவர்களிலும் புசிக்கலாம். ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு, நல்லா கவனிங்க, எதுக்கு உள்ள வர வேணாம் சொல்றாங்கன்னாக்கா, பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக, நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்கின்றார். அப்ப யார் வரணும்? ஜிம்ல பண்ணி அர்னால்டு மாதிரி பாடியை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல. அப்ப அப்படியா? இது கடவுளுடைய வார்த்தை யாராவது நம்ப முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இது கடவுளுடைய வார்த்தை இல்ல. My dear brothers, there are so many statements in the Bible which we cannot attribute to God's glory or to His majesty, and amongst them that we are going to present, the main thing that it's speaking about the untouchability, the profanity of humankind. See, if a person, when you travel in a bus, if you see a person who has a defect in his body, a physically handicapped, physically challenged person, what do? As a human,
we sacrifice our seat to him. If we are standing and if we are sitting and he is standing in a chocker block in a bus which is crowded full, then what we do, we sacrifice our seat. This is a human compassion towards humanity. Right? But God here, you see what he is telling in Leviticus. He says the person who has a defect, has his body, one of it is superfluous, he cannot enter to the congregation of the Lord to have the bread offering. It says in the book of Leviticus, chapter number 21, verse number 16 to 23, it's giving a list of people who are not supposed to enter into the altar of God to have the bread offering. And amongst them, the first person is the one who has a defect. Anything, any superfluous thing in his body. The person who is blemish, he cannot enter. And the list of people is given, amongst them a blind, a lame, a person who has got a flat nose. What a flat nose person has to do with profanity is a different topic altogether. Person who has got a flat nose, the one who is superfluous in his body, and the one who is broken-footed, broken-handed, the person whose testicles are broken, whose testicles are crushed, meaning balls. They are crushed. This person cannot enter into the congregation. The person who is a scab person, and the other man who is blemish in his eye. These people cannot enter into the congregation. Well, friends, it's good to enter into real debate now. Because our friends, Mr. PJ and others have constantly referred to the word debate. ஜனாப் பிஜே அவர்களும் அவருடைய நண்பர்களும் தொடர்ச்சியாக விவாதம் என்றதான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். நாம் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தைக்குரியதான அர்த்தத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நியாயமான தொடர்ச்சியின் அடிப்படையிலே செய்கிறதான ஒரு விவாதம் என்பதுதான் விவாதத்தின் அர்த்தமாக எல்லா டிக்ஷனரிகளும் இருக்கிறது. நியாயமான ஒரு விவாதத்திலே நாம் சரியாக தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு சரியான சீரான நிலையில் இல்லாமல் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி சற்று நேரம் கழித்து நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் பொதுவாக ஒரு நல்ல அறிவுள்ள யாருமே சொல்லுவார்கள் நான் அந்த ஒரு பேச்சிலிருந்து இன்னொரு பேச்சுக்கு முரண்படுகிறேன் என்று. அருமையான பிஜே சார் அவர்கள் நியாயமான சில தவறுகளோடு கூட தன்னுடைய பேச்சை தொடங்கினார்கள். நாம் நியாயமான கேள்விகளுக்கும் சட்டப்பூர்வமான முறைகளுக்கும் நாம் கேட்டோம். எஸ், அவர்கள் நம்புகிறதான குர்ஆன் இறைவனுடைய வார்த்தையா இருந்தால் அந்த அவர்கள் பின்பற்றுகிற குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதை சீரான முறையிலே பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் தொடங்க வேண்டிய முதல் தொடக்க நிலையாக இருக்கிறது. Is this regarding Taurat and Injil and even Zabur, and the word kitab is used in the Arabic Quran. எனவேதான் குர்ஆனிலே தோரா, இன்ஜில், ஜபூர் என்கிற பதங்களும் அரபி மொழியாக்கத்திலே கிதாப் என்கிறதான அர்த்தமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டோம். And if you translate kitab, it means the book or the books. கிதாப் என்பதை நீங்க தமிழிலே மொழியாக்கம் இங்கிலீஷ்ல மொழியாக்கம் செய்தால் அது புத்தகங்கள் அல்லது புத்தகம் எனப்படும். Biblios or biblia actually means books. லத்தீன் கிரேக்க வார்த்தையான பிப்லியோஸ் என்பதும் புத்தகம் என்று அர்த்தமாகிறது. And so Injil, Zabur and Taurat are the books. எனவே இன்ஜிலும் தௌராத்தும் ஜபூரும் புத்தகங்களாகும். And so they are not following their own book properly, unfortunately. எனவே அவர்கள் தங்களுடைய சொந்த குர்ஆனை சரியான முறையில் பின்பற்றுவதில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம். So in a court of law, where logic and reasoning are followed, this kind of thinking is dismissed in just half a minute. எனவே ஒரு நியாயமான கோர்ட்டிலும் காரணங்களை உள்ளடக்குகிறதான ஒரு கோர்ட்டிலே இவ்விதமான சிந்தைகள் நிராகரிக்கப்படுகிறது. And then we should not put words into the mouths of the other person. எனவே மற்றவருடைய வாயிலே நம்முடைய வார்த்தைகளை நாம் நுழைக்க கூடாது. We should listen to what the other person is saying carefully.
மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் முதலாவது கவனமாக கவனிக்க வேண்டும். We never referred to what the courts say about religious books. We only said, according to the legal reasoning, if a book is believed to be God's word, then you should follow it consistently. நாங்க கோர்ட்ல நியாயமா என்ன சொல்றாங்க என்பதை நான் சொல்லவில்லை. நீங்க நம்புகிறதான புத்தகம் இறைவனுடைய வார்த்தை என்று சொன்னால் அந்த இறைவனுடைய வார்த்தையை உங்கள் புத்தகம் என்ன சொல்லுகிறது அதை பின்பற்ற வேண்டும் என்று தான் நாம் சொன்னோம். Secondly, இரண்டாவதாக he said, if somebody is accused and taken to court as a thief, திருடனாக ஒருவன் குற்றம் சுமத்தப்பட்டு அவன் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்படுவான் என்றால், he is guilty unless otherwise he proves himself unguilty. அவன் தன்னை குற்றமல்லாதவன் என்று நிரூபிக்காத வரைக்கும் அவன் குற்றமானவன் குற்றமுடையவன் என்றுதான் நிரூபணமாகும் என்று அவர் சொல்லுகிறார். You go to a simple local lawyer, he'll tell you according to the jurisprudence, when you are accused, you have to be proven guilty, and until you are proven guilty, you are innocent. நீங்க ஒரு சாதாரண வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு நிற்கும் போது கூட நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் குற்றவாளி இல்லை என்பது சாதாரணமான ஒரு கருத்து. And PJ sir has exactly reversed it. ஆனால் PJ sir அதை தலைகீழாக மாற்றி சொல்லி இருக்கிறார். That is not acceptable. அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்து. You use your common sense and think, you will understand what I'm saying. நீங்கள் சாதாரணமான அறிவை உபயோகப்படுத்தி அதை ஏன் சிந்திக்க கூடாது? Now coming to our 15 questions. இப்பொழுது நம்முடைய 15 கேள்விகளுக்கு நாம் வருவோம். They are perfectly logical within the rules of debate. விவாதம் என்கிறதான சட்டத்தின்படி அவை நிச்சயமாக நியாயபூர்வமானவைகள். If you believe the Quran to be God's word, நீங்கள் குர்ஆனை இறைவனுடைய வார்த்தை என்று நம்புவீர்கள் என்றால், Quran says this, குர்ஆன் இப்படியாக சொல்லுகிறது about the books, வேதத்தை பற்றி, Taurat, Injil and Zabur, தௌராத், இன்ஜில், ஜபூர் என்கிற வேதத்தை பற்றி. And what you are saying is contradicting your own book. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அது உங்களுடைய இறைவனுடைய வார்த்தையாக நீங்கள் கருதுகிற அந்த புத்தகத்துக்கே முரண்பாடாக இருக்கிறது. And the 15 questions pointed out 15 ways in which our brothers, friends, PJ sir and his group have been contradicting their book. 15 கேள்விகள் எழுதப்பட்டது. 15 கேள்விகளுக்கும் அருமையான PJ சாரும் அவருடைய குழுவும் அவர்களுடைய சொந்த இறை புத்தகத்துக்கே அவர்கள் முரண்பட்டு பேசுகிறார்கள். So they are under logical and legal obligation within the rules of debate to first answer those 15 questions, without which there cannot be any progress. எனவே விவாதம் என்கிறதான நியாயமான சட்டத்தின்படி அவர்கள் அந்த 15 கேள்விகளுக்கும் நியாயமான விதத்திலே பதில் சொல்ல வேண்டியதான கடமைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அதை சொல்லாமல் அவர்கள் தொடரவே முடியாது. We will wait for them to answer first. அவர்கள் அதற்கு பதில் சொல்வதற்காக நாம் காத்திருக்கலாம். But now we will use our time. எங்களுடைய இந்த நேரத்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். Begin to answer some of their questions which are baseless. அவர்களுடைய ஆதாரமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு சில நம்முடைய நேரத்தை உபயோகப்படுத்துகிறோம். Over to Brother Jerry. அருமையான சகோதரர் ஜெரி தொடருவார். By the grace of God, I will be answering the questions that Janab PJ sir has asked, though he has not answered a single question that I have posed to him. நான் அவருக்கு கொடுத்ததான எந்த ஒரு கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு கூட அவர் பதில் கொடுக்காத பட்சத்திலே அவர் எழுப்பினதான சில கேள்விகளுக்கு நான் தேவனுடைய கிருபையாலே பதில் கொடுப்பேன். அருமையான PJ சார் அவர்களே, நீங்கள் ஒரு நல்ல சிறந்த அறிஞராக இருக்கிறீர். உங்களிடத்திலே நீங்கள் செய்வது இப்பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கிறது. Without wasting any further time, let me start asking and answering. நான் நேரத்தை வீணாக்காதபடிக்கு கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் தொடங்குகிறேன். Janab PJ sir said the Torah and the Injil that is mentioned in the Quran is not the gospel and the law that we have it in the Bible. குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற தோராவும் இஞ்சிலும் இப்பொழுது நீங்கள் வேதமாக வைத்திருக்கிற நியாயப்பிரமாணமும் சுவிசேஷ புத்தகம் இல்லை என்று PJ சார் சொன்னார். On what basis are you saying that, sir? நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே இதை சொல்லுகிறீர்கள்? Please produce me the evidence. நீங்கள் அதை ஆதாரத்தோடு கூட அதை நிரூபியுங்கள். That is just a statement without any basis. அது நீங்கள் ஆதாரம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற ஒரு சாதாரண கூற்று. Now, not only that he is giving statements without any evidences, I am going to show that according to his own sources he is refuted. அவர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார் என்பது மாத்திரம் அல்ல, அவருடைய சொந்த ஆதாரத்திலேயே அவருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் காட்டப் போகிறேன். In Tafsir Ibn Kathir, volume 4, இப்னு கத்தீருடைய தஃப்சீரிலே 4வது வால்யூம்ல page number 178 to 179, பக்கம் 178 179 சொல்லுகிறது. Ibn Kathir says it was common among the Salafs to call the entire scripture of the people of the book as Torah.
வேதத்தின் மக்களுடைய முழு வேத புஸ்தகங்களையும் தோரா என்று குறிப்பிடுவது வழக்கமாக இருந்தது என்று இப்னு கத்தீர் சொல்லுகிறார். In Ibn Ishaq, the life of Sirat Rasulullah, the Ibn Ishaq life of Muhammad, English translation page 103 to 104, it is mentioned, it is quoted, the Gospel of John is quoted, and it is said it is the gospel that was given to Jesus, the son of Mary. இப்னு இசாக்குடைய சிரத்ல ரசூலுல்லாஹ் என்கிறதான அதிலே அந்த வால்யூம்ல பக்கம் 103ல பார்க்கிறோம் யோவான் எழுதினதான சுவிசேஷம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவை பற்றியதான சுவிசேஷம் என்பதை இப்னு இசாக் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். On what basis he is saying that these are not the same books? Sir, produce evidence. We don't want statements. This is a debate. Please produce evidence if you can. எந்த ஒரு கூற்றையும் வாக்கியத்தையும் நீங்க சொல்லாதீங்க, ஏனென்றால் இது ஒரு விவாதமாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுகிற காரியத்தை உங்கள் ஆதாரத்தோடு கூட நிரூபியுங்கள். Now Janab PJ sir also said it is not the Bible that is mentioned. On what basis is he saying? அவர் சொன்னார் நீங்கள் கையில வைத்திருக்கிற வேதாகமத்தை குறிப்பிடவில்லை என்று அவர் சொன்னார். எந்த அடிப்படையிலே அதை சொல்லுகிறீர்கள்? Pastor Sudhakar has already explained the word kitab. ஏற்கனவே அருமையான பாஸ்டர் சுதாகர் கிதாப் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை விளக்கமாக்கினார். I am going to give references. நான் அதற்கு இன்னும் விளக்குரைகளை சொல்லுகிறேன். Surah chapter 2 verse 113. சூரா 2வது அதிகாரம் 113வது ஆயத்து. And yet they read al-kitab. அவர்கள் அல்-கிதாப் என்று தான் படிக்கிறார்கள். Surah chapter 2 verse 285. சூரா 2:285. His books plural. அவருடைய புத்தகங்கள் என்று பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Surah chapter 4 verse 136. சூரா 4:136. His books plural. அங்கேயும் அவருடைய புத்தகங்கள் என்று பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Surah chapter 34 verse 44. சூரா 34:44. Books. அங்கேயும் புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. Surah chapter 4 verse 51. A portion of the book. சூரா 4:51 புத்தகத்தின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What is the difference between Janab PJ sir statement and our statement? We are giving evidence. He is speaking in thin air. அருமையான ஜனாப் PJ சார் அவர்களுடைய கருத்துக்கும் எங்களுடைய கருத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கள் ஆதாரங்களை தெளிவாக காட்டுகிறோம், அவர் காற்றிலே பேசுகிறது போல பேசிக்கொண்டிருக்கிறார். Janab PJ sir has asked Deuteronomy chapter 34, how come Moses' death is recorded there? உபாகமம் 34வது அதிகாரத்திலே எப்படி மோசே தன்னுடைய மரணத்தை எழுதி வைத்தார் என்று சொல்லி PJ சார் அவர்கள் கேட்டார்கள். Janab PJ sir must know that Judaism and Christianity are not like Islam, that of one prophet 23 years prophetical office is opened and closed in 23 years. It is not like that. இஸ்லாமை போல ஒரு தீர்க்கதரிசிக்கு 23 வருடங்கள் வெளிப்பாடு வந்து அதற்கு பின்பு வெளிப்பாடு நின்று விட்டது என்பது போல கிறிஸ்தவமோ யூதாயிசமோ அல்ல. யூதாயிசத்திலும் கிறிஸ்தவத்திலும் ஏராளமான தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். There was a prophet after prophet Moses and he wrote it. மோசேக்கு பின்பதாக வந்ததான தீர்க்கதரிசி தான் மோசேயின் மரணத்தை பற்றி எழுதி வைத்தார். Where is the evidence? அதற்கான ஆதாரம் இருக்கிறது. Joshua chapter 24 verse 26. யோசுவா 24வது அதிகாரத்தின் 26வது வசனம். Then Joshua wrote these words in the book of the law of God. அவன் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்திலே அவன் இப்படியா எழுதினான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Janab PJ sir and his team has asked the question about Song of Solomon. அவர்கள் உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றி அருமையான PJ சாருடைய குழுவினரும் கேள்வி கேட்டாங்க. I am not only going to answer his question, I am going to expose his double standard. நான் இந்த கேள்விக்கு பதில் மாத்திரம் கொடுக்க போவதில்லை, அவருடைய இரட்டை வேடத்தையும் நான் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டப் போகிறேன். If you analyze the Song of Solomon, நீங்கள் உன்னத பாட்டுடைய நிலையை பகுத்தாய்ந்தால் in chapters 1 to 3, 1 முதல் 3 அதிகாரங்கள் பார்க்கும்போது we see a shepherd girl and how she meets the Solomon and their love for each other. அவர்கள் ஒரு ஆடு மேய்க்கிறதான ஒரு மேய்க்கிறதான ஒரு பெண் எப்படி சாலமோனை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் எப்படி ஒருவரை ஒருவருக்கு நேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். There is no reference of any sexual relationship here. இந்த அதிகாரங்களுக்கு இடையிலே செக்சுவல் உறவு குறித்ததான எந்த விளக்கமும் கிடையாது. In chapter 3 verse 11, 3வது அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்லுகிறது, we see Solomon in his marriage dress. 3 verse 11. Please fast brother. 3:11. Solomon in his marriage dress. 3வது அதிகாரத்தின் 11வது அதிகாரத்திலே சாலமோன் தன்னுடைய திருமண உடையில இருக்கிறார் என்று பார்க்கிறோம். In chapter 4 we see after the marriage the relationship between the husband and the wife. 4வது அதிகாரத்திலே திருமணத்துக்கு பிறகுதாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கிற உறவு பார்க்கிறோம். So it is the relationship between the husband and the wife. So what is the big deal about it? இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டியதான ஒரு உறவை குறித்து சொல்லுகிறது. இதுல என்ன பெரிய காரியம்?
In fact, by describing the physical relationship only after the marriage, Bible very clearly teaches that the relationship should happen only after the marriage. திருமணத்துக்கு பிறகுதான சரீர உறவை குறித்து வேதம் கற்றுக் கொடுப்பதிலே வேதம் இன்னும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. சரீர உறவு என்பது திருமணத்துக்கு பின்பதாக என்ற ஒரு நல்ல நெறியை கற்றுக் கொடுக்கிறது. Now if the word breast is used in the Bible and therefore it is cannot be considered as the word of God, will he apply the same standard to the Quran? ஸ்தானங்கள் என்கிறதான வார்த்தைகள் வேதாகமத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே அது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அதே வார்த்தை குர்ஆனிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் போது அது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? Not just hadith, Quran. ஹதீஸிலே மாத்திரமல்ல குர்ஆனிலே அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Surah chapter 78 verse 31 to 34. சூரா 78வது அதிகாரத்தின் 31 34 வசனங்கள். Maidens with swelling breast. அங்கே கன்னிகள் வீக்கமுள்ளதான மார்புகளோடு கூட முலைகளோடு கூட இருப்பார்கள் என்று. So is Quran the word of God? When Quran mentions the breast, it is holy breast. When Bible mentions the breast, it is some other ugly breast. Is that what your standard is, sir? So have some standard, sir. குர்ஆன் ஸ்தனங்கள் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தும் போது அது இறைவனுடைய வார்த்தை என்றும் வேதாகமம் உபயோகப்படுத்தும் போது அது ஒரு அருவருப்பான ஒரு அசிங்கமான காரியம் என்று சொல்லுவது எந்த விதமான நியாயம்? Surah chapter 55 verse 56. சூரா 55வது அதிகாரம் 56வது வசனம். Whom no man or jinn. அவர்களை எந்த ஒரு ஜின்னோ அல்லது மனிதனோ தொடாதவர்கள். And in the translation it says in bracket has opened, to explain the Arabic word, has opened their hymens with the sexual intercourse. அதுக்கு விளக்கமாக அவர்கள் பிராக்கெட்ல அரபி வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாலின உறுப்புகளை செக்சுவல் உறவுக்காக திறக்காதது என்று கொடுத்திருக்கிறார்கள். So when Quran mentions the word sex and the breast, it is holy sex and holy breast. When Bible mentions it, it is ugly for him. குர்ஆனிலே மார்பும் முலைகளும் செக்ஸ் என்று சொல்லும்போது அது ஒரு புனிதமான மார்பும் செக்ஸும் என்று சொன்னால், ஆனால் பைபிளிலே சொல்லப்படும் போது அது அருவருப்பான ஒன்றா? I am not questioning Quran here. I am exposing the double standards of TNTJ. நான் இந்த இடத்துல குர்ஆனை குறித்து கேள்வி கேட்கவில்லை, நான் TNTJ உடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறேன். And now can you read Surah chapter 78 verse 31 to 34 what Allah teaches about the paradise? சூரா 78 31 34லே அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க முடியுமா? Do you know how the interpreters have meditated upon this verse, what is happening in the paradise? இந்த வசனத்தின் அடிப்படையில் சொர்க்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து தியானம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Sir, do you want me to read the commentaries after commentaries to show what the Islamic authorities have meditated upon this verse? இந்த வசனத்தை பற்றி தான விளக்கு உரைகளுக்கு மேலாக விளக்கு உரைகள் எடுத்து இஸ்லாமிலே அவர்களுடைய சொர்க்கத்தை குறித்து என்ன தியானித்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? See the double standard, brothers. இந்த இடத்துல அவருடைய இரட்டை வேடத்தை கொஞ்சம் பாருங்க. And see the difference between our argument and their argument. இந்த நம்முடைய வாதத்தையும் அவர்களுடைய வாதத்துக்குரியதான வித்தியாசத்தை பாருங்கள். Not a single question answered by them. அவர்களால இன்னும் ஒரு கேள்வி கூட பதில் கொடுக்கப்படவில்லை. Sir, please answer point by point with the references and evidences. நீங்கள் ஆதாரத்தோடு கூட விளக்கு வசன குறிப்புகளோடு கூட ஒவ்வொரு குறிப்புகளாக எங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுங்கள். And he said Allah will preserve whatever he wishes. அல்லாஹ் வந்து தனக்கு வேண்டியவற்றை தான் விருப்பமுள்ளவற்றை பாதுகாப்பான் என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னார். Where is it mentioned in the Quran, sir? அதில் குர்ஆனிலே இந்த வசனம் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சார்? Are you a new prophet that you have come up with the new revelations? நீர் ஒரு புதிய வெளிப்பாடுகளோடு கூட எழும்பி வந்த ஒரு புதிய தீர்க்கதரிசியா? There should not be any law for this thing like this. This is a serious debate between religious. Please behave yourself. தயவு செய்து நாம் அமைதியை காப்போம். இது மார்க்கத்துக்கு இடையிலே தான் ஒரு மிக முக்கியமான விவாதமாக இருக்கிறது. Now TNTJ sir, TNTJ and the அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதமா என்ற தலைப்புல விவாதம் பண்ண வந்து பைபிள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் வைக்கவே இல்லை. சில கேள்விகள் கேட்கறாங்க, குர்ஆனை பத்தி கேட்கறாங்க, பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். பைபிள் இறைவேதத்துக்கு என்ன ப்ரூஃப்? ஒண்ணுமே காட்டல இது வரைக்கும். விவாதம்டா என்னங்கிறதுக்கு ஒருத்தர் டெபினேஷன் பண்றாரு. விவாதம்டா என்ன தெரியுமா? அது நமக்கு தேவையற்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, முக்கியமா உங்கள்ட்ட குர்ஆன்ல வந்து தௌராத்தை நம்ப சொல்லி இருக்குது, இஞ்சில நம்ப சொல்லி இருக்குது, ஜபூரை நம்ப சொல்லி இருக்குது. நீங்க அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. இதுதான் ஒரு பிரதானமான ஒரு கேள்வி. நம்ம என்ன சொல்றோம்? இது தௌராத்தும் அல்ல, ஜபூரும் அல்ல, இஞ்சிலும் அல்ல, இது வேற, உங்க பைபிள வேறன்னு நம்ம சொல்றோம். எந்த ஆதாரத்தில் சொல்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை ரெண்டு பேருமே கேட்டிருக்கிறாங்க. ஆதாரத்தை சொன்ன பிறகு எந்த ஆதாரத்தில் சொல்றீங்கன்னு இப்ப கேட்கறாங்களோ, இது ஆல்ரெடி பதில் இருக்கு. முந்தின உரை போட்டு பார்த்தா தெரியும். எந்த ஆதாரத்தில் சொல்றோம்? இயேசுவுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் இயேசுவுக்கு கடவுள் கொடுத்தார் என்று அர்த்தம். இயேசு அங்கே போனார், இயேசு இங்கே போனார், இயேசு அதை சாப்பிட்டார், இயேசு இதை சபித்தார், இயேசு ஒளிந்தார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு கொடுத்த வேதமா இருக்குமா?
இயேசுவை பற்றி மற்றவர்கள் சொல்ற தகவல் இயேசு கொடுத்த புஸ்தகமா இருக்காதுன்னு தெரிகிறதுனால இது அல்ல அது என்று நான் முன்னரே விளக்கி இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம இந்த தௌராத்தை பற்றி இஞ்சிலை பற்றியும் இருக்கிற சில வசனங்களை சொல்லி காட்டினாரு. அதில் நேர்வழி இருக்கிறது. இப்ப உள்ள பைபிள்ல நேர்வழி இல்ல. அப்ப அதை சொல்லல. ஏன்னா குர்ஆன்ல தௌராத்தை பத்தி சொல்லி இஞ்சில சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா ஃபீஹா ஹுதன், இது அவரும் எடுத்து வைத்தார். அதில் நேர்வழி இருக்கிறதுன்னு சொல்லி, இது நேர்வழியா? எது இந்த உன்னத பாட்டு சொன்ன அது நேர்வழியா? அது புருஷன் பொண்டாட்டி விஷயத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னு சமாளிக்கிறாங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கிறோம், நாங்க அதிகம் படிச்சு வச்சிருக்கிறோம். அது புருஷன் பொண்டாட்டியை சொல்லவே இல்லை. பைபிளை பத்தி ஏதோ நாங்க பைபிள் எங்களுக்கு தெரியாது நினைத்துக் கொண்டு இந்த இடத்துல சபையில சொல்றாங்க. இது புருஷன் பொண்டாட்டியை சொல்லவே இல்லை. என்ன சொல்லுது? இந்த செக்ஸ் வர்ணனை இருக்கிற பனைமரம், குலைகள் பிடிக்கிறது எல்லாம் சொல்லிவிட்டு, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போலா இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நீ அண்ணன் தம்பியா இருந்தா ரோட்ல கட்டி பிடிச்சா கூட தப்பா நினைக்க மாட்டாங்க. இப்ப தப்பா நினைப்பாங்களேங்கிறவ. அதாவது அங்க கள்ள உறவு தான் அங்க நடக்கிறதுன்றது 8ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து ஆரம்பிக்கிறது. திருட்டு உறவு தான் அது, கல்யாண உறவு அல்ல. எதை சொல்றா? நீ அண்ணனா இருக்க கூடாதா, என் தாய் வயிற்றில் பிறந்தவனா இருக்க கூடாதா, அண்ணனை கட்டி பிடிச்சா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களே, உன்னைய கட்டி பிடிச்சா அப்படி தப்பா நினைக்கிறாங்களே, இப்படின்னு சொன்னா புருஷன் பொண்டாட்டி எப்படி நடக்குன்னு சொல்லி தர்றாங்களாம். இது உங்க கருத்தா பைபிள் கருத்தா? உங்களுக்கு வெக்கப்பட்டு தானே புருஷன் பொண்டாட்டிங்கிறீங்க. அந்த வெக்கப்படுற விஷயங்கள் இருந்தா இது இறைவேதமா? உங்களுக்கு அதை நியாயப்படுத்த இயலாம, ஆஹா ரொம்ப அசிங்கமா இருக்க, இது புருஷன் பொண்டாட்டி தானே சரியா வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சுய கருத்தை தெரிக்கிறீங்கள. இது புருஷன் பொண்டாட்டியில கள்ளக்காதல்ல வருது. ஒரு கள்ளக்காதல் செய்வதற்கு சொல்லி கொடுத்து விட்டு அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்புறது? முழுசா படிங்க, உன்னத பாட்டு ஆதிலிருந்து அந்த வரைக்கும் படிச்சுட்டு வந்து பேசுங்க. மேலோட்டமா சொல்லிடுவானா நாங்க ஒன்றை எடுத்து வைத்தோமே, ஆனால் அது அந்த மாதிரி எதுவும் இருக்குமான்னு சிந்திச்சு பார்த்தா எடுத்து வைக்கிறோம். ஒருவேளை கரெக்டானதா இருக்குமோ, நம்ம தான் தப்பா விளங்கிட்டோமோங்கிற விவரத்தோடவும் சுதாரிப்போடும் தான் எடுத்து வைப்போம். 8ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சு பார்த்தால் இது கள்ள உறவு. புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கூட இப்படியா சொல்றது? அதை பிடிப்பேன் இதை பிடிப்பேன். புருஷன் பொண்டாட்டியா இருந்தா நல்லா ஜாலியா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, என்ஜாய் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்களே தவிர இப்படியா வாயில இருந்து ஆரம்பிச்சு முடியில இருந்து ஆரம்பிச்சு நெத்தில இருந்து ஆரம்பிச்சு தொப்புல இருந்து ஆரம்பிச்சு இப்படியா சொல்லுவாங்க? புருஷன் பொண்டாட்டினா கூட அது புருஷன் பொண்டாட்டியும் கிடையாது. கேட்டா குர்ஆன்ல இருக்குது உங்களுக்கு, சொர்க்கத்துல இருக்கு வருது. சொர்க்கத்துல என்ன வருது? சொர்க்கம்ங்கிறது மனிதன் இந்த உலகத்துல உழைப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அங்க உங்களுக்கு அழகான கட்டழகு கண்ணியர் கிடைப்பார்கள் குர்ஆன்ல இருக்கிறது. இதுல என்ன ஆபாசம் இருக்கிறது? கட்டழகு கண்ணியர், கட்டழகுனா என்ன? எல்லாம் கட்டிசிட்டா இருக்குன்னு அர்த்தம். இது மனிதர்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இது மனிதன் பயன்படுத்துற சொல்லா? பனைமரத்துல ஏறுவேன், ரெண்டையும் முடிச்சு தொங்குவேன், இது மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சொல்லா? குர்ஆன்ல உள்ளது மனிதர். நான் பேசலாம், நீங்க பேசலாம். இப்போ சபையில சொல்றேன், உங்களுக்கு சொர்க்கத்துல கட்டழகு கண்ணிகள் கிடைப்பார்கள். இது ஆபாசமா? ஆபாசம் கிடையாது. ஒருத்தன் கல்யாணம் பண்ண போறான், கட்டழகு கண்ணியை கல்யாணம் பண்ணிக்கங்கிறான், அசிங்கமா பேசுறேன்னு சொல்லுவாங்களா? மனிதர்கள் அந்த அதையே எப்படி மூடி மறைத்து சொல்வார்கள், அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டால் உங்க குர்ஆன்ல இருக்கு. அதை மட்டும் ஆபாசம். இது எப்படி ஆபாசமாகும்? கிளவியை தர்றேன்னு சொல்லாம கண்ணியை கொடுக்கணும்னா என்ன செய்வான்? நல்ல நம்ம கண்ணிகள் கிடைக்குமான்னு ஒழுங்கா உலகத்துல செயல்படுவான். அதுக்காக என்ன கிடைக்குமோ அதை கடவுள் சொல்றாரு. இது எப்படி இதோட கம்பேர் பண்றீங்க? உன்னத பாட்டு கம்பேர் பண்றீங்க? அடுத்து என்ன? இது நேர்வழி கிடையாது. கள்ளக்காதலை சொல்லிக் கொடுக்கிற நேர்வழி இல்லைங்கிறதுனால கடவுள் குர்ஆன்ல சொல்லக்கூடிய தௌராத் இது அல்ல, நேர்வழிதான் இருக்குமே தவிர இது வழிகேடு, ஆபாசம். அது மாத்திரம் இல்லாம மனிதர்கள் எல்லாமே சமம் என்பதுதான் நேர்வழி. எல்லாம் ஆதாமுடைய மக்கள், எல்லாம் ஏவாளுடைய மக்கள். அவங்களுடைய மக்களா இருக்கும்போது நீ வசந்தவன் நான் தாழ்ந்தவன் கிடையாது. ஆனா முதல்ல எடுத்து காட்டின ஒரு வசனம் இருக்குதே, சப்பானி வரக்கூடாது, நொண்டி வரக்கூடாது, கூணு வரக்கூடாது, குருடு வரக்கூடாது, சபையை தீட்டுப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்த. இது நேர்வழியா வழிகேடா? இது உலகத்துல யாரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா? அவரை இப்படி படைத்து விட்டு அவரை இப்படி சொல்லுவாரா? ஊனமா நானவ ஊனமாக்கிட்டேன், குருடா போன நானவ குருடன் ஆகிக்கிட்டேன், மூக்கு பங்கரையா போன நானா பங்கரை ஆகிக்கிட்டேன். கடவுளை என்னை அந்த மாதிரி படைத்து விட்டு ஆனா நீ சர்ச்சுக்கு வராத, நீ படைகளுக்கு வராதுன்னா இது நீதி, இது நேர்வழி இல்ல, இது கடவுள் சொல்லல. எவனோ ஒருத்தன் உயர் ஜாதிக்காரன் மக்களை விரட்டுறதுக்காக வேண்டி எழுதி வச்சிருக்கான் கடவுள் பேரை வச்சு. அதனால இது தௌராத்து இல்ல, தௌராத்து இஞ்சில் இல்லங்கிறத அள்ளி போட போறோம். ஒவ்வொரு வார்த்தையும் காட்டும் இது தௌராத்தும் அல்ல இஞ்சிலும் அல்ல என்பதை தெல்ல தெளிவா என்ன செய்யும்? எடுத்து காட்டும். அதனால இதை வழங்கிக் கொள்ள வேண்டியது. அடுத்து என்ன? தௌராத்துல மோசேயுடைய மரணத்தை பத்தி இப்படி வருதுன்னு கேட்டா வேற ஆள் எழுதினாரு. உங்க வாதம் அது அல்லவே.
உபாகமம் வரைக்கும் மோசவுடைய வேதம்ல சொல்றீங்க, இப்ப மாத்திட்டீங்களே. நீங்க தான் சொல்றீங்க ஆதி ஆகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் 5 தோராங்கிறீங்க, தௌராத்துங்கிறீங்க. அதுக்குள்ள மோசே செத்தாண்டு இப்படி வரும்னு கேட்கிறோம். அது வேற ஒருத்தர் எழுதிட்டாரு, வேற தீர்க்கதரிசி எழுதிட்டாரு. வேற தீர்க்கதரிசி எழுதுனா தௌராத் இல்ல தானே, மோசை கொடுத்த இல்ல தானே, மோசை கொடுக்காது மோசையுடைய புக்களை சேர்ந்துச்சு. அப்ப நீங்களே கரப்ட்ங்கிறதுக்கு ஆதாரம் எடுத்து தந்து விட்டீர்கள். அப்போ ஒண்ணுமே உருப்படியா இல்லை. நீங்க எடுத்து வைத்த வாதங்கள் எதுவுமே ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லவே இல்லை. சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. Dear brothers, the opposition side have not yet produced even one proof that Bible is the word of God, and we have shown already several proofs from the books, the Song of Songs, and we already discussed on this basis that we are saying that Bible is not the Injil or the Torah which was given to Moses or Jesus, and they are keep on speaking about this discussion from the Quran with no basis, and they started saying about that fiha hudan, this specific word is mentioned in the Quran, so that is why it's referring to the Injil. Sir, so that's why it's referring to Injil, in turn it's referring to Bible. We have already said that fiha hudan, that whatever Allah has guided from the books, we already said that it's not the Bible. It's not the Bible what God is speaking about in the Quran. Allah is speaking about the Torah and the Injil which was given to them. The Injil speaking about more of the crucifixion, more of Bible, Jesus, what he did here and what he cursed the tree, what and all. These stories were not mentioned in Injil of the book which was given to Jesus. We don't believe that this is the book which Jesus preached to the people. And you are keep on, trying to give the points from that, which is not a strong thing. And going about, you see in Song of Songs chapter 8, it's speaking about a girl, a young lady. He's trying to say that she sees a young man outside in the street, and she says that I wish if he were my brother. Clearly says, I wish if he were my brother, then I can kiss him in the public and no one will despise me. See, you said that it's a relationship between husband and wife. If it is a relationship between husband and wife, no wife would want a husband. She can easily take him secretly. She can have intercourse. There's no issues. It's speaking about that this woman, this young lady is wishing if that person was his brother. If he were his brother, he can kiss him. She can kiss him. That's what she's trying to say. If it was a relationship between husband and wife, this would not happen. So this clearly proves that it's only provoking that lustful things, the sex, about this thing in the Song of Solomon. And it's about the illegal relationship. This is not the right relationship. If it was, even though if you say that it's a relationship between husband and wife, still you cannot disclose it like a pornographical detail. You disclose how a husband will have a sex with a wife, like wherever he'll touch, wherever, starting from the navel and going and ending at the breast and speaking about the below parts. Even if you say that this is God, this is the relationship between husband and wife, still you cannot speak in public like this. So that's why we say that this is not God's word. God wouldn't have spoken such things in Torah and Injil. That's what we say. And coming to the paradise. So see in Quran, in paradise, it's speaking about the girls and their, they said that the organs are mentioned. The organs but the description is not mentioned. It's telling about, the Quran clearly says that the paradise speaking about the virgin girls that you will get. If you live a good life here, according to the law of the God, you will get it in the paradise. That's what it's speaking. It doesn't speaking about the extra things, how the Bible describes, lustful descriptions. It doesn't speak like that. And so we have proved, and then we already said that in Leviticus chapter number 21 verses 16 to 23, it's speaking about the list of people, so the persons whose testicles crushed, who has got a flat nose, person who is broken-footed, broken-handed, a blemish in his eye, these person cannot enter into the congregation of the Lord for the bread offering. We already said that. What we say that this is not from God. God will not say. God made us handicapped. God made us blemish in the eye. God made us like this. So this is from a person. So what we can get from this is the person who is of a high caste, only that person would have returned. So that's what we get from this. And so with this, we say that the Bible is not the word of God, and the opposition have not given any answer for this. Moreover, they also said that the Genesis to Deuteronomy, we believe that it's given to
The Christians believe that it is given to Moses, but now they have changed their stand and saying that Genesis to Deuteronomy was written by somebody else and you have an evidence in Joshua. So even they are not very clear in their stand. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம பைபிள் இறைவேதம் இல்லைங்கிறது இந்த இதை வச்சு தெளிவாக நிரூபணமாகி கொண்டே இருக்கிறது. அவங்க ஒண்ணு கூட இறைவேதம் குர்ஆன்ல இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. குர்ஆன்ல இதை பத்தியே இல்ல. தௌராத் இருக்கு, தௌராத் இறைவேதம், இஞ்சில் இறைவேதம், அது இது சம்பந்தம் இருக்கா? அதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? அதுல சொன்னபடி இதுல இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இறைவன் கர்த்தர் நாடியதை அழிக்குவாரு, நாடியதை வைத்துக் கொள்வாரு, மூலப்பிரதி அவர்கிட்ட இருக்குங்கிற குர்ஆன் வசனம் எங்க இருக்குன்னு உங்க சொந்த கருத்தா குர்ஆன்ல இருக்கான்னு இருக்கிறாங்க. குர்ஆன்ல இருக்குன்னு தான் நான் சொன்னேன், நம்பர் சொல்லல. குர்ஆன்ல இருக்குது. எங்க இருக்குது? 13வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப என்ன இதுவரைக்கும் செய்யப்பட்ட வாதங்களுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, அதாவது பைபிள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் வைக்கல. அவங்க வச்சதெல்லாம் என்ன? உங்க குர்ஆன்ல தௌராத்தை பத்தி இருக்கு, இஞ்சில் இருக்குங்கிறாங்க. குர்ஆன்ல இருக்கு, இது இல்லங்க, இது வேறங்க. குர்ஆன்ல இப்படி இல்ல, மனிதன்லாம் சமம்னு குர்ஆன்ல இருக்குது. அதுக்கு ஒத்த கருத்தை தான் தௌராத்துல இருந்துச்சு, அதுக்கு ஒத்த கருத்தா இஞ்சில இருந்துச்சு. இந்த மாதிரியான ஆபாசம்லாம் இருக்காதுங்கிறோம். அதுக்கு இட புருஷன் முன்னாடி மேட்டர் இருக்கிறாங்க. அது புருஷன் முன்னாடி மேட்டர் இல்லங்கிறது இன்னொன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் 7 முறை புடமிடப்பட்டது. வெள்ளி குகையிலே உருக்கி 7 முறை புடமிடப்பட்ட வசனங்கள் என்று பைபிள் தன்னுடைய வசனங்களுக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்படி புடமிடப்பட்ட வசனங்களை இப்ப நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கேட்ட உடனே இப்படி வெளியே கேட்கிறவங்க உடனே ஓடி கிறிஸ்தவத்தில் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் வசனம். என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன். உன்னத பாட்டுல 5வது அதிகாரம் வசனம் 1 படிக்கிறேன். என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன், என் தங்காய், புருஷன் பொண்டாட்டினாரு, தங்கச்சி தான் புருஷன் பொண்டாட்டி நினைப்பாங்க போல இருக்கு. என் தங்காய் மணமகளே, என் வெள்ளை போலத்தையும் நறுமண பொருளையும் சேகரிக்கிறேன், என் தேனையும் தேனடைகளையும் உண்கின்றேன், என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன். தோழர்களே உண்ணுங்கள், அன்பர்களே போதையேற பருகுங்கள். இது நான் பைபிள் வாசிக்கிற மஞ்சள் பத்தி சொன்னார்ல போன வாட்டி, சினிமா பாடல வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டார், சினிமா பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பைபிள் இறைவேதம் இல்லைன்னு முதல் அமர்வுல அவங்க என்ன செஞ்சாங்க, அதை நிரூபிச்சுட்டாங்க. மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது. இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார். கதவை திற என் தங்காய். அண்ணங்காரன் வந்திருக்கிறான் திறக்கிறதுக்கு. தங்கச்சி கூப்பிடுறான், என் அன்பே, வெண்புறாவே, நிறைய அழகே. இதெல்லாமே பைபிள் வாசனை. எதுவுமே நான் சொந்த கருத்து எதுவுமே திணிக்கல. பைபிள் கையில வச்சிருக்க இருக்கு. என் தலை பனியால் நனைந்துள்ளது, என் தலைமயிர் சுருள் இரவு தூறலால் ஈரமானது. என் ஆடையை களைந்து விட்டேன், மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ? என் கால்களை கழுவி உள்ளேன், மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? என் காதலர் துளை வழியாக கையை விட்டார். கதவுன்ட்டு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துல கதவு இல்ல, அப்படி நேரடியா கையை விட்டார்னா வருது. என் நெஞ்சமோ அவருக்காக துள்ளிற்று. எழுந்தேன் காதலருக்கு கதவு திறக்க. என் கையில் வெள்ளை போலம் வடிந்தது, என் விரல்களில் வெள்ளை போலம் சிந்திற்று, தாழ்பால் பிடிகளில் சிதறிற்று. இதை விட ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு ஆபாச வர்ணனை உலக வரலாறுல எந்த புத்தகத்திலும் இருக்காது. அப்படி இருந்தது என்று சொன்னால் அது மஞ்சள் பத்திரிகை என்று தான் சொல்வார்கள். Sexual things that's mentioned in another book, the Song of Songs, chapter number 8. I don't know what to call it, the Song of Song or Song of Selection, I don't know. It's mentioned in Song of Songs, chapter 5, not 8. It says that, I'll read it. It says, I have entered my garden, O my sister, my bride. I have gathered myrrh with my balsam spice. I have gathered myrrh with the balsam spice. You know what the myrrh is? This is a substance. This substance is, when you refer to the dictionary, it says some white substance that comes out, it's a sticky substance that comes out of a tree, when you disturb it, I don't know what, you can easily identify what it is referring to. I have gathered my myrrh with my balsam spice, and it says, open for my sister, my darling, my dove, my flawless one. Now the brother is telling that, open it for my sister, and he says that I have already taken off my robe, meaning he's already naked, and says my head is drenched with dew. It continues. I don't have to go all the verses. We have the context here. We are not pulling the first one. And it says clearly that my lover thrust his hand through the hole. It says thrust his hand through the hole to do what? And what hole you are referring here? And my feelings were stirred for him. Because he thrust his hand through the hole, his feelings were stirred. Just see, these are the descriptions you are attributing to God.
and my fingers flowed with the mirror and the handles of the lock. The mirror that I already referred, what it refers to, it's a whitey substance, sticky substance I said. It is on the hands and the lock. What lock you are referring here? And says, I opened for my beloved, my lover had already turned and gone away. She is now, like she hasn't have the entire, it was inside table, it was not complete. So now, she was so sad. She sees that the guy has already gone away. Meaning, maybe it was over for him, for her it is not still over. டிஎன்டிஜே நண்பர் ஆபாச புத்தகத்திலிருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் friends, it seems that our dear DNTJ brothers is not coming out of that pornography books. ஏன்னா அதிலேயே அவங்களுடைய சிந்தை இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. It's very bad that their thought is attached with that itself. அதுல தங்காயின்னு இருந்தது, தங்காய் அப்படின்னு இருந்தது, அதனால அது வந்து ரொம்ப ஆபாசம், அதுல வந்து மத்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். It mentions about sisters, so it seems so it's more vulgar. என் தாயின் பிள்ளை அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்கேங்க அந்த வசனத்துல. The word mentions about it's your son of my daughter. அது என்ன மீனிங்னா தாயுடைய சகோதரி, அந்த சகோதரன், இந்த மகன்களையும் தாயினுடைய சகோதரியுடைய மகளையும் நம்ம சொல்லுவோம் தங்காயின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். இது நடைமுறையில் இருக்கிற விஷயம். We can call sister those who are the sister of our mother or the relations to our mother sister. இதை சம்பந்திச்சு நீங்க குர்ஆனுடைய 33 அத்தியாயத்துடைய 50 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். Yes, according to this, if I read Quran chapter Quran 33 verse 50. நபியே, உமது மனைவியரில் யாருக்கு அவர்களின் மனக்கொடையை கொடுத்து விட்டீரோ அவர்களையும், அல்லாஹ் உமக்கு போர் கைதிகளாக கொடுத்த அடிமை பெண்களையும், உமது தந்தையின் சகோதரரின் புதல்விகளையும், உமது தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகளையும், உமது தாயின் சகோதரர்களுடைய புதல்விகளையும், உமது தாயின் சகோதரிகளுடைய புதல்விகளை ஆகியோரும் உடன் இஜ்ரத் செய்தோரையும் உமக்கு மணமுடிக்க நாம் அனுமதித்துள்ளோம். நபிக்காக தன்னைத்தானே அர்ப்பணம் செய்த நம்பிக்கை கொண்ட பெண்ணையும் நபி அவரை மணிந்து கொள்ள விரும்பினால் உமக்கு சங்கடம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்பிக்கை கொண்டோருக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் சிறப்பு சட்டமாக அவர்களின் மனைவிகள் சிறப்பு சட்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல? ஹஜரத் முகமது அவர்களுக்கு அப்பாவுடைய அண்ணன் பொண்ணு, அப்பாவுடைய தம்பி பொண்ணு, அம்மாவுடைய சகோதரி பெண்கள் மனைவிகளாக ஆக்கலாம். அது இல்லாம அவர் சண்டை போட்டு பெண்களை அடிமைப்படுத்தினா அந்த பெண்களை செக்ஸுவல் உறவுக்கு உபயோகப்படுத்தலாம். இப்படிங்கிறது தான் இந்த மீனிங். இந்த சகோதரின்னு சொல்றதுனால என்ன ஆபாசம் வந்ததுன்னு நீங்க இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு அந்த ஆபாசம் தெரியல? Quran 33:50 says, Prophet, we have made lawful to thee thy wives to whom thou hast paid dowers, and those whom thy right hand possesses out of the prisoners of war, whom Allah has assigned to thee, and daughters of thy paternal uncles and aunts, and daughters of thy maternal uncles and aunts, who migrated from Makkah with thee, and any believing woman who dedicates her soul to the prophet, if the prophet wishes to wed her, this only for thee and not for all the other believers. So even here we can see a kind of sisteral relationship is being pointed out here. So what is that vulgar or obscene things seen here with this passage? அதிலேயே சகோதரர் ஜெரி அவர்கள் முதல்லயே கோட் பண்ணி காமித்தார். 3ஆம் அத்தியாயத்திலேயே அந்த கணவன் மனைவி திருமண உறவுக்கு பிறகு இருக்கிற காரியங்கள் என்று சொல்லி தெளிவாக காண்பித்தார். Already our brother Jerry pointed out that it was the relationship between husband and wife. It speaks after the 3rd chapter. திருமணத்துக்கு வெளியே அது பண்ணா அசிங்கம் உங்களுக்கே தெரியுதுல்ல? Because you yourselves know that if it is happening without the wedding relationship, that is a sin. அதனால தானே கல்யாணம் பண்ணாங்க நீங்க சொல்ல வர்றீங்க? Because of that only you came to say that they got married. அப்படின்னு ஒரு கேள்வி கேட்றாங்க. They are asking the questions in that way. எங்களுக்கு அப்படி ஒரு வெக்கம் வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வெக்கம் வராதுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் நான் சொல்ல முடியுங்க. If you feel that we are shame on with that things, we can show another hadith. சஹீஹ் புகாரில 6824ங்க இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ இதுல நம்ம பாக்குறோங்க. என்ன அப்படின்னா ஒரு நபர் வந்து ஹஜரத் முகமது அவங்ககிட்ட வந்து தான் விபச்சாரம் புரிந்து விட்டதாக சொல்லுகிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஆஹா நீ அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன், இதை வந்து நான் எளிமையா உங்களுக்கு சொல்றேங்க, நீ வந்து சும்மா முத்தம் விட்டுருக்கலாம், நீ வந்து வேற ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேன். அவர் மறுபடியும் வந்துறாரு, இல்ல நான் விபச்சாரம் செஞ்சேன், இல்ல 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 நீ வேற ஏதாவது பண்ணிருப்ப, நீ வந்து இல்ல நீ விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்ட போப்போ அப்படிங்கிறாரு. அவர் மறுபடியும் விட மாட்டேன், இல்ல நான் விபச்சாரம் தான் செஞ்சேன் அப்படின்ற, இல்ல நீ
இது வந்து நடக்குதுங்க. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? முத்தமிடலாம், நீங்க மத்ததெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறீங்க. ஏன்னா பின்னாடி அவர் ஒரு வார்த்தையை ஓப்பனா கேட்கிறார். அதுல வந்து சாடமாடையாக கேட்காம டைரக்டா கேட்கிறார், நீ உடலுறவு கொண்டாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னங்க? உடலுறவு கொள்ளாம மத்ததெல்லாம் செய்யலாங்கிறது அதுல மீனிங். விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுங்க ஒருத்தன் வந்து கேட்கிறான் ஹஜரத் முகமது அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது, நீ முத்தமிட்டு இருக்கலாம்ப்பா, முத்தம் தான் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவன் இல்ல போயிட்டு மறுபடியும் வந்து கேட்கிறா, இல்ல நான் வந்து விபச்சாரம் தான் செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்கும். இல்ல நீ வேற ஏதாவது செஞ்சிருப்ப, கட்டி பிடிச்சிருப்ப, நீ வேற ஏதாவது பண்ணிருப்ப, அதெல்லாம் நான் இதுதான் சொன்னேன். நாங்க விவரிச்சு சொல்லணும்னா அப்புறம் எல்லாரும் சொல்லணும். அது வேண்டாங்கிறதுனாலதான் நாங்க சொன்னா நீங்க ஏன் ஆபாச புத்தகம் இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னது காரணம் வேற ஒன்றும் கிடையாது. நாங்களும் விவரிக்கணும்னா இதெல்லாம் இதுதான் நம்ம வந்து ஒரு மதத்தை பத்தி பேசுற காரியமான்றதுக்காக கேட்டமே ஒழிய எங்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒன்னும் பேச முடியாமல் நீங்க பேசுற அதே டைம் நாங்களும் யூஸ் பண்ண முடியும். அது அந்த மாதிரி இதுக்கு இல்லைங்க, நம்ம இங்க வரல. எது உண்மைங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்திருக்கும். அதனால அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக வரல. பட் இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல பாக்குறீங்க. நாங்க திரும்பவும் வந்து இதை வச்சு நாளைக்கு குரான் இறைவேதம் இல்லைன்னு சொல்ல வரல. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு எங்களுக்கு. அதுக்கு நாங்க பேசுவோம். குரான் ஏன் இறைவேதம் இல்லைங்கிற சொல்றதுக்கு எங்களுக்கு காரணம் இருக்கு. சும்மா இந்த மாதிரி காரியங்களை மட்டும் நாங்க வச்சு பேச மாட்டோம். அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இது நாங்க என்ன சொல்ல வரோம், உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட். உங்க மத புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை நீங்க ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, ஆனால் எங்களுடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வேற மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. அங்க இருக்கிறதா இங்க இருக்கு, ஆனா வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நீங்க பாக்குறீங்க. அதைத்தான் உங்களுக்கு நாங்க காமிச்சு கொடுக்குறோமே ஒழிய மற்றபடி உங்களுடைய குரான் பொய்ங்கிறதுக்காக நாங்க இது இன்னும் காமிக்க வரல. அதுக்கு இன்னும் காரணங்கள் அடுத்த விவாதத்துல இறைவன் நாடுல நம்ம எல்லாவற்றையும் எடுத்து வைப்போம். எதனால வந்து குரான் இறைவேதம் இல்லை அப்படிங்கறத நாங்க எடுத்து வைப்போம். நீங்க வந்து இறைவேதம் எடுத்து வைங்க, அப்ப நம்ம வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவோம். ஆனா இப்ப இன்னொரு வார்த்தை சொன்னாங்க ஜனா பிஜே அவர்கள். என்ன சொன்னாங்கன்னா, எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே பதில் வந்து in that hadith it says that companion of Prophet Hazrat Muhammad came to Hazrat and said, I just committed adultery with someone. Hazrat Muhammad said, no, you might not have done that, you might have kissed her. And then he goes back and again he comes and asks for punishment, and he said, no, you might not have done that, you might have hugged her. And then again he comes, and then in little way, in direct way, that he is asking, did you have any physical intercourse with her? So what does it mean? Without having physical intercourse, he can hug, he can kiss, he can do all those things whatever he wants. So our standard is here that why we are saying this is a religious related issues. So that's why we are not using those kind of words. Otherwise, if you want us to use those words, so we can use. So that doesn't give any meaning. And we are not bringing all this concept to make your Quran as lie. We are not bringing that. We have a lot of things to bring it for the next debate. Now what we are showing to point out your double standard on which on your Quran and on the Bible concept. Once again, we have been answering some of their questions, although as for strict rules of debate, they have not even made the first step. நாம் அவர்களுடைய ஒரு சில கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுத்து வந்தாலும் கூட விவாதத்தின் சரியான திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் இன்னும் எதற்கும் பதில் கொடுக்கவில்லை. விவாதம் என்பது ஆர்குமெண்டை உள்ளடக்கியதாக இருக்கிறது, சர்ச்சை உள்ளடக்கியதாக இருக்கிறது. And if you fail to be logical in your argument, you are failing in your argumentation. உங்களுடைய வாதத்திலே நீங்கள் சட்டபூர்வமாக அல்லது நியாயபூர்வமாக இருக்க தவறினால் நீங்கள் உங்கள் வாதத்திலே தோற்று விடுகிறீர்கள். And so you go logically. நீங்கள் நியாயத்தின் அடிப்படையில் போவீர்கள் என்றால் it is being proven time and again that TNTJ is not confident about their own foundation. அது நேரத்துக்கு நேரமாக இப்படியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்டிஜே அவர்கள் அவர்களுடைய சொந்த ஆதாரத்திலே உறுதியாக இல்லை என்பது. Their starting point or first premise in the argument. அவர்களுடைய விவாதத்திலே அவர்களுடைய தொடக்க நிலை என்னவென்றால், in an argument you have premise number 1, premise number 2, and then your conclusion. ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு விவாதத்திலே 3 நிலைகளாக அவருடைய தொடக்க நிலை, அடுத்த நிலை, அவருடைய முடிவுரை என்றதான காரியங்கள் இருக்கிறது. Their premise number 1 is Quran is God's word. அவருடைய தொடக்க நிலை என்பது குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை. Their premise number 2 is Quran says Bible is not God's word. அவருடைய இரண்டாவது நிலை என்பது குர்ஆன் சொல்லுகிறது வேதம் இறைவனுடைய வார்த்தை அல்ல, அல்லது பைபிள் இறைவனுடைய வார்த்தை. Therefore Bible is not God's word. அவர்களுடைய முடிவாக சொல்லுகிற காரியம் அதன் அடிப்படையிலே வேதாகமும் இறைவனுடைய வார்த்தை அல்ல என்பது. In an argument your conclusion is valid if you prove your premises. ஒரு விவாதத்திலே நீங்கள் உங்களுடைய எல்லா நிலைகளையும் சரியாய் நிரூபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முடிவாக கொடுக்கிற
கொடுக்கிற முடிவுரை அதை நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். We raised 15 questions to show that their premise number 1, starting point, is invalid. அவர்களுடைய தொடக்க நிலையே ஆதாரமற்றதாக இருக்கிறது, அது நியாயமற்றதாக இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நாம் 15 கேள்விகளை கேட்டோம். All 15 questions are hammering at their foundation. The building is toppling now. அவர்கள் கட்டி எழுப்புகிறதான அவருடைய பில்டிங் இடிக்கத்தக்கதாக அந்த 15 கேள்விகளை கேட்டோம், அதற்கு இன்னும் பதில் இல்லை. They have not done anything to firm up their own foundation. அவர்களுடைய சொந்த அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் இன்னும் எதையும் செய்யவில்லை. You better start answering those 15 questions. If you have forgotten, we will reread those, recode those questions, sir. ஒருவேளை நீங்கள் அதை மறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் அதை உங்களுக்கு நினைப்பூட்டுவோம். நீங்கள் உங்களுடைய அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புவதற்காக அந்த 15 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். Another logical problem. Another logical problem. இன்னொரு நியாயமான பிரச்சனை என்னவென்றால், they repeatedly are saying Injil that Muhammad had or the people in Muhammad's time had is not there now. அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியம் ஹஜரத் முகமது அவருடைய காலத்தில் இருந்ததான இஞ்சில் அல்லது அவருடைய காலத்தில் இருந்த மக்களிடத்தில் இருந்த இஞ்சில் இப்பொழுது இல்லை என்பது. Your Bible is not Taurat, your Bible is not Injil, they are saying. உங்களுடைய வேதம் தோராவும் அல்ல, உங்களுடைய வேதம் இஞ்சிலும் அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். May I request you, sir, to prove that our Bible is not the Injil and Taurat, will you produce the original Taurat and Injil? எங்களுடைய வேதம் இஞ்சிலும் தோராவும் இல்லை என்று நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவீர்கள் என்றால், அந்த நீங்கள் சொல்லுகிற தோராவும் இஞ்சிலும் உங்களால் இப்பொழுது கொண்டு வந்து காட்ட முடியுமா? And your argument shows me that you seem to have read it day before yesterday or a few days back. Your argument tells me that you seem to have read the original Injil and Taurat a few days ago. நீங்கள் கொடுக்கிற வாதத்தை பார்த்தா என்னமோ நேத்தையோ முந்தானாலையோ நீங்க அந்த ஒரிஜினல் நீங்க சொல்ற தோராவையும் இஞ்சிலையும் வாசித்திருக்கிற மாதிரி தெரியுது. Because after saying the Injil that is referred to in Quran is not your Bible, you said your Bible mentions crucifixion, but the original Injil doesn't mention crucifixion. Show me that original Injil which doesn't mention crucifixion. Where did you read it? When have you read it? நீங்க சொல்றீங்க ஒரிஜினல் இஞ்சில்ல சிலுவை அறைதல் இல்ல, உங்களுடைய இஞ்சில்ல சிலுவை அறைதல் இருக்குது என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த சிலுவை அறைதல் இல்ல என்று வாசித்த அந்த ஒரிஜினல் இஞ்சில் எங்க இருக்குது, அதை கொண்டு வாங்க. If you can't do this, your second premise also gets disproven, your whole foundation collapses. இதை நீங்க செய்யலன்னு சொன்னா உங்களுடைய அஸ்திபாரத்துக்கு இரண்டாவது நிலையாக இருக்கிற உங்களுடைய தர்க்கங்களும் வாதங்களும் தகர்க்கப்படுகிறது. PJ sir and dear friends, அருமையான பிஜே சாரும் அவருடைய நண்பர்களும் have a proper start in the debate. அவருடைய விவாதத்திலே ஒரு நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்துங்க. Start building up your own foundation first so that you can actually enter into the debate. உங்களுடைய சொந்த அஸ்திபாரத்தை சிறப்பாக காட்டுங்க, அப்ப நம்ம ஒரு நல்ல உண்மையான விவாதத்துக்குள்ள நம்ம கடந்து போவதற்கு வசதியாக இருக்கும். And now, for further confirmation of what we are saying, our friend Paul will take over from me. தொடர்ச்சியான நாம் சொல்லுகிற காரியத்துக்கு இன்னும் விளக்கமாக அருமையான சகோதரர் பால் அதை இன்னும் மேலே கொண்டு போவார். We are hearing so much about language like pornography and physical things. சரீர பிரகாரமான காரியங்கள், ஆபாசமான காரியங்கள் என்கிறதான வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். It's good to talk about it. அதை பற்றி பேசுவது நல்லதுதான். Since we are also a spiritual being, ஆனால் நாம் ஆன்மீகத்துக்குரியவர்களாக இருக்கிற வேளையிலே let's talk about the spiritual things also. நாம் ஆன்மீகத்துக்குரியவைகளையும் பேசுவோம். Now our brother PJ and his team has a problem that this Bible is not the Torah. இந்த பைபிள் தோரா இல்லை என்று சொல்லி அருமையான சகோதரர் பிஜேவும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற குழுவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. It seems he has never studied this subject seriously. அப்படி என்றால் இந்த தலைப்பை அல்லது இந்த பாடத்தை அவர்கள் சரியாக படிக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. I have here a book written by 62 scholars, best scholarship, and all agrees that this Bible is the Torah, and many Muslims have confirmed. இந்த இடத்துல ஒரு புத்தகம் இருக்குது, 62 மிக சிறந்ததான அறிஞர்கள் எழுதி இருக்கிறாங்க. இந்த வேதாகமம் தான் அந்த தோரா என்பதை அதை அநேக முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறன என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். For example, Ghulam Sarwars in his translation he says Quran chapter 2 verse 146, the Bible. குலாம் சவஸ் அவருடைய மொழியாக்கத்தில் குரானுடைய 2:146 பைபிள் என்று சொல்லியாக மொழியாக்கம் செய்திருக்கிறார். Quran chapter 3 verse 3 he says for Torah the Bible. குரான் 3வது அதிகாரம் 3வதிலே தோரா என்பதற்கு அவர் பைபிள் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார். Quran 3:78 it says the Bible. குரானுடைய 3வது அதிகாரம் 3:78ல பைபிள் என்று சொல்லுகிறது. And I can bring
hundreds of verses where the Muslim scholars have used this Torah as a Bible. நான் நூற்றுக்கணக்கான ஆதார குறிப்புகளை உங்களிடத்துல கொண்டு வர முடியும். இஸ்லாமிய அறிஞர்கள் எங்கெல்லாம் இந்த தோராவை பைபிள் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். Now he asked, give us one criteria how Bible is God's word. Torah is God's word. Bible is not God's word. He asked, give us one criteria. பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கான ஒரு சரியான அளவு பிரமாணத்தை கொடுங்க. Let's have one criteria. One criteria for how God's word is. How the Bible is God's word. பைபிள் எப்படி இறைவனுடைய வார்த்தை என்பதற்கான ஒரு அளவு பிரமாணத்தை நாம் பார்ப்போம். And what does it mean? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? 2 Timothy chapter 3 verse 15 to 17 it says that, O Timothy, you know the scripture from childhood which can make you wise for the salvation. And then verse 16 says, all scripture is given by the inspiration. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம், ஓ தீமோத்தேயுவே, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்திருக்கிறாய். இது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. Which is profitable for the doctrine, for the proof, for the correction, for instructions, for the righteousness. அவைகள் சீர்திருத்தத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. So the man of God may become perfect. எனவே தேவனுடைய மனிதன் எல்லாவற்றிலும் தேறினவனாய் இருக்க வேண்டும் என்பது அதன் நோக்கம். So according to Bible, the God's word means it should make you perfect. வேதத்தின் அடிப்படையிலே இறைவனுடைய வார்த்தை என்பது ஒவ்வொரு மனிதனையும் பரிபூர்ணமாக மாற்ற வேண்டும், தேறினவனாக. Perfect from what? தேறினவன் என்றால் எதிலிருந்து தேறினவன்? From imperfection. எந்த காரியத்தில் அவன் பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிறானோ அதிலே பரிபூர்ணத்தை. When we say salvation, ரட்சிப்பு என்றால், salvation means 7 things. Again, Islam do not have. ரட்சிப்பு என்பது 7 காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 7 காரியங்கள் இஸ்லாமிலே இல்லை. Number 1, John chapter 3 verse 1 to 15, new birth in the nature of God. யோவான் 3வது அதிகாரம் 1 முதல் 15வது வசனங்களை பார்க்கிறோம், தேவனுடைய சாயலில் மீண்டும் பிறப்பது. Because God is the level of perfection. ஏனென்றால் தேவன் பரிபூரணத்தின் எல்லையிலே இருக்கிறார். Number 2, இரண்டாவதாக freedom from sinful power. John chapter 8 verse 32 to 36. பாவ சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை என்பதுதான் யோவான் 8வது அதிகாரம் 32 36 வசனங்கள் சொல்லுகிறது. Number 3, have power over Satan. Luke chapter 10 17 to 18. லூக்கா 10வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை பார்க்கிறோம், சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற. Number 5, justified in belief of Christ. ஐந்தாவதாக பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினாலே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்கப்படுவது. Number 6, complete forgiveness in blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே பரிபூர்ணமான மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. Number 7, becoming in the likeness of God. ஏழாவதாக தேவனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலை அடைவது. Now Prophet Muhammad himself is a sinner. சகோதரர்களே, இந்த உன்னத பாட்டு சம்பந்தமா சில செய்திகளை சொல்லும்போது ஒரு ஆபாசமா உங்கள்ட்ட தான் இருக்குது இது அப்படிங்கிற சில ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முதல்ல விளங்கிக்கிறேன், ஒரு ஆண் பெண் சமாச்சாரத்தை பேசாமல் உலகத்துல எந்த நூலும் எந்த அறிவுரையும் கிடையாது. எப்படி பேசணுங்கிறது இருக்குது. கல்யாணம் பண்ணுண்டா கூட அது கூட ஆபாசம் இருக்குது. கல்யாணம் எதுக்கு பண்ணுவாங்க? உள்ள போனா எல்லாம் தான் வரும். அதை பச்சையா சொல்லலாமா? நீ கல்யாணம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதுக்குள்ள வந்துடும். அப்படி பேசலாம். இந்த செக்ஸை பத்தி அது கண்டிப்பா பேச வேண்டியது. எப்படி பேசணும்? இலைமறை காயாக பேசுவது மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு. அப்படி குர்ஆன்ல பேசப்பட்டிருக்குது. அது நபி பேசியிருக்கிறாங்க. அது நீங்களும் பேசுறீங்க, நாங்களும் பேசுறோம். இப்படி யாராவது பேசுவாங்களாங்கிறதா டாபிக். கைய விட்டேன், ஹோல்ல விட்டேன், ஓட்டையில் விட்டேன், வடிந்தது, இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா? இதுதான் டாபிக். இப்படி பேசுறது கேட்டோம்னா, நீங்கள் தானே கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நீங்கள் தானே அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்குள்ள இருந்து அடங்கி இருக்குன்னா இது என்னங்க பேச்சு? இது நீங்க பேசலாம், நாங்க பேசலாங்க, இப்படி பேச இயலுமாங்க? இதுதான் டாபிக். இதுல என்ன சொல்றோம்னா, இதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன பதில்? சகோதரின்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணிருக்கானே, பொண்டாட்டி இருந்தீங்கல்ல, சகோதரின்னு தானே கூப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது, உங்க குர்ஆன்லயும் சித்தப்பனுடைய மக, சின்னம்மாவுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லப்பட சகோதரி தானே, அது நபி கல்யாணம் பண்ணலாம்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப உங்களுக்கு மட்டும் சகோதரின்னா பிரச்சனை இருக்க மாட்டேங்குது, நாங்க சகோதரின்னா பிரச்சனையான்னு கேட்கிறாங்க. சித்தப்பா மக சின்னம்மா மகளை கல்யாணம் பண்றது எங்களுக்கு மார்க்கத்துல கூடும், சகோதரி கிடையாது. அது கள்ளத்தனமா நாங்க செய்ய வேண்டியது இல்ல. நிறைய பேர் சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், சின்னம்மா மகளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எங்க மார்க்கத்தில் எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ஆபாசமா அசிங்கமா கிடையாது. ஆனா இங்க சொல்ற என்ன தெரியுமா? அந்த சகோதரி சொல்லல, என் தாயின் மார்பில் வாய் வைத்து பால் குடித்த என் சகோதரனே. இவ எந்த மார்புல வாய வச்சு பால் குடிச்சாலோ அந்த மார்புல பால் குடிச்ச நீ சகோதரனா இருந்தா நம்ம கட்டி பிடிக்கலாம், என்ன செய்யலாமே.
இப்படி அப்ப கள்ள உறவு கள்ளத்தனமா செய்யறதுனாலதான் பயப்படுறாங்க. பேச்சு என்னன்னு கேட்டா இது கள்ள உறவு தான் என்பதற்கு தான் ஆதாரம் காட்டணே தவிர இதுல சகோதரி சொல்லலாமாங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டல. என்ன மேட்ரு, 2 பேர் இந்த மாதிரி அசிங்கமா நடந்து கொள்கிறார்கள். நடந்து கொள்ளும் அந்த அம்மா, அந்த பொம்பளை சொல்றா, என்ன சொல்றா, நம்ம 2 பேரும் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியா இல்ல, அண்ணன் தங்கச்சியா இருந்தோன்னு வைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அண்ணனும் தங்கச்சியும் போறாங்க நினைச்சுக்கிருவாங்க. அப்படி இல்லாம போச்சு, ஒளிஞ்சு பண்ண வேண்டி இருக்குதே, ஓபனா பண்ண முடியலையேங்கிறது தான் அதுல உள்ள கான்செப்ட். நீ மொத்தமா படிச்சா தெரியும். அப்ப இது கள்ள உறவை சொல்லுதுங்கிற நான் நிரூபிச்சு இருக்கும் பொழுது திரும்ப நீ என்ன செய்றீங்க, அந்த டாபிக்கை விட்டுட்டு சகோதரன் சொல்லக்கூடாதா? அத பேச்சு கள்ள உறவா நிஜ உறவா? நிஜ உறவு எதுக்கு பயப்படணும்? கள்ள உறவு. கள்ள உறவை எதுக்கு இதை சொல்லணும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முகமது நபிட்ட கூட ஒருத்தர் வந்தாரு, விபச்சாரம் பண்ணாரு, நீ இல்லப்பா முத்தம் போட்டிருப்ப அல்ல கட்டி பிடிச்சிருப்ப, நீ இப்படி பண்ணிருப்ப, இதெல்லாம் சொன்னாங்களே, முத்தம் போடலாமா? இது ஆபாசம் இல்லையாங்கிறாங்க. ஏங்க, இது ஒருத்தர் விபச்சாரம் பண்ணனா இஸ்லாத்துல மரண தண்டனை கொடுக்கணும். ஒருத்தர் நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு, மரண தண்டனை கொடுக்கறாதா? சில பேர் என்ன செய்வாங்க, கட்டி பிடிக்கிற விபச்சாரம் நினைப்பாங்க, சில பேர் அசிங்கமா பேசுற கூட விபச்சாரம் நினைப்பாங்க. இவர் எதை கட்டி பிடிச்சிட்டு விபச்சாரம் பண்ணா நினைச்சு செத்து போயிடக்கூடாது, அதுக்காக வேண்டி அதை ஓப்பனா கேட்கறாங்க. நீதிமன்றத்தில் அப்படிதான் கேட்கணும். முகமது நபி மத குருவாக இதை கேட்கல, அவர் தான் ஜனாதிபதி, அவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, குற்றத்துக்கு மரண தண்டனை கொடுக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப நீதிமன்றத்தில் கற்பழிப்பு வழக்கு போய் பாருங்க, கோர்ட்ல எப்படி கேட்பாண்டு. கற்பழிப்பு வழக்குல 2 பேரும் சேர்ந்து இருந்தவன கற்பழிப்பு மாட்டான், சேர்ந்து இருந்து பிடிச்சானா அங்க கேட்கலாம். விசாரணை மன்றத்தில் என்ன செய்வான், எல்லாத்தையுமே கேட்கணும். அந்த காரியம் வரைக்கும் நடந்துச்சான்னு சொன்னா தான் தண்டனை கொடுக்க முடியும். அப்ப முகமது நபி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து கொண்டு விபச்சார குற்றத்தை விசாரிக்கும் பொழுது அதோட என்ன செய்யறாங்க, அவரா வெளியே சொல்றாரு, நீ விபச்சாரம் நெசமா பண்ணியா, கட்டி பிடிச்சிட்டு விபச்சாரம் நினைக்கிறியா, முத்தம் கொடுத்துட்டு விபச்சாரம் நினைக்கிறியாப்பாங்கிறாங்க. அதுக்காக அது சரின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு இந்த தண்டனை கொடுக்க முடியாது, உயிரை போக்குற தண்டனை கொடுக்க முடியாது. அது சின்ன தப்பு, விபச்சாரம் பண்றது பெரிய தப்பு. பெரிய தண்டனை கொடுக்கறதுக்குரிய தப்பு செஞ்சாரா என்பதை விசாரிக்கிறதுக்கு சொன்னதெல்லாம் இது கம்பேர் பண்றாங்க. உங்கள்ட்ட தான் ஆபாசம் இருக்குது, இது ஆபாசமா? இது இப்படி ஓப்பனா கோர்ட்ல கேட்கலாம், நாங்க கேட்கலாம், நீங்க கேட்கலாமே. ஒருத்தர் சொன்னா நீங்களே எல்லாம் எல்லாம் குடும்ப பஞ்சாயத்து வரும், கணவன் மனைவி பிரச்சனை. அப்ப கேட்போம், ஒண்ணுமே இல்ல, என்ன ஒண்ணுமே இல்லண்டா என்ன, இல்ல ஒண்ணுமே இல்லம்பாங்க. அதாங்க விவாகரத்து கேட்கறீங்களா, ஒண்ணுமே இல்லண்டா என்ன, அப்ப கேட்கணும். ஏன் அந்த இடத்துல கேட்கறதுக்குரிய ஒரு சபை. இது கள்ளத்தனமா ஒளிஞ்சுக்கிட்டு போய் இந்த மாதிரி ஓட்ட வழியா கையை விடுறாங்க, எப்படி இது? இதுக்கு பொருத்தி காட்டவே முடியாது. அடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்து விவாதம். விவாதத்துக்கு இலக்கண பழையபடி விவாதம் அப்படி இருக்கணும். நீங்க பாக்குற எல்லாருக்கும் தெரியும் நாங்க என்ன கேட்கறோம், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க. உருக்கு இருக்கிற நேரத்தை நல்லா பயன்படுத்துறீங்களா இல்லையா? நம்ம ஆன்மீக சபையில் இருக்கிற வாஸ்தவம் தான். ஆன்மீக சபையில இருந்தாலும் இது விவாதம் நடந்து கொண்டிருக்கு. நீங்க சொல்றது சரியா, நாங்க சொல்றது சரியா? அப்ப உடைச்சுதான் பேச வேண்டிய, இட்டு கட்டி சொன்னா கேளுங்க. இருக்கிறத வாசிச்சு இப்படிலாம் வேதம் இருக்கலாமாங்க? ஏன் இதை போய் நம்ம வேதம் நம்பணும்? இதை விட்டு வெளியே வாங்க, இது யாரோ எழுதி நம்ம பண்ணி ஏமாத்தி இருக்கிறாங்க, அதுவே பேசுது, அதுல வாசகத்தை பார்த்தாலே இது கடவுள் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் நாங்க எடுத்து காட்டுறோம். அது இப்படிதான் நிரூபிக்க முடியும், அதுக்கு தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ரெச்சிப்புடைய 7 காரியங்கிற என்ன தலைப்பு? ரெச்சிப்புக்குரிய 7 காரியம் முஸ்லிம்கிட்ட இல்லைங்கிற அதான் தலைப்பு. ரெச்சிப்புக்குரியதை பத்தி ஒரு தலைப்பு கூட கொடுத்துருக்கீங்க, அப்ப பாத்துக்கிறோம் அந்த 7 காரியத்தை. நீங்க தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம ஒன்னொன்னா எடுத்து போட்டு பைபிள்ல தப்பிக்க பார்க்காதீங்க. அது நீங்க பதில் சொல்லணும். இதெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லல. அடுத்து என்னன்னு கேட்டா சொல்லுங்க. Dear brothers, we have been proving that Bible has got lot of obscenities, and the other side have acknowledged it, saying that Teen DJ has not come out of pornography books. If you call this as pornography books, we don't have to answer anything about it. Now, coming to the argument, whenever we quote any obscenity from Bible, they are quoting few verses from the Quran and Hadith, saying that this speaks about marriage. There is a lot of difference between speaking about a marriage and an illicit relationship. Even if you have to advise somebody to get married, it means that he will have sexual relationship with his wife. That doesn't mean that you will have to explicitly say everything, explicitly describe everything. That doesn't mean. Also, they said the word sister used in Bible is referring to the way how you have in Quran, wherein your father's younger brother's daughter is lawful for you to marry. There are a lot of difference, because we Muslims do not consider this as illicit. As per our religion, we are allowed to marry our uncle's daughter, be it father's brother or mother's brother. There's no point about it. Number 3, if you see that
verse in the Bible, it speaks about the sister and further explains that, how do I mean sister? I meant as if I drink milk in my mother's breast, and the same breast you drink milk. So this brother and the brother what you are quoting is entirely different. Now, they also quoted a hadith, though it is irrelevant of the topic, we would want to just touch base on it. They also quoted an hadith wherein Prophet Muhammad was asking whether you kissed that female or you had sex with her. Whether you really kissed her or you did something which is lesser sin than a prostitution. See, Prophet Muhammad is like a judge for the Islamic laws. So people come to him for getting justice. So as per Islam, if he is involved in prostitution, he has to be stoned to death. So when somebody is in a responsible position to give the judgment, he cannot just bluntly see and say, produce a judgment. He will have to investigate, he will have to inquire and then find out if he really indulged in prostitution. That doesn't mean that Islam does not treat other sins as other things which is lesser than prostitution as sin. Islam has a level for everything. Islam treats other things much lesser level compared to the prostitution. Also, if you compare Bible verses, it speaks about thrusting the hands into the hole. Does it speak explicitly, or is it like how you compare Islam speaking about marriage? Probably you will have to judge yourself. Now, they kept on repeating, saying that they have been describing about the debate and how debate should be. Whatever we are reading is from the Bible. We do not fabricate anything to that. So unless and until we quote from the Bible, we are still within the debate, and we are putting valuable arguments, and they are bound to answer all that. It affirms that it cannot be God's word. When we say that such obscenities are in a book, when you yourself claim that it is all pornography, we claim that it can never be told by God. Also, brother was explaining about salvation and 7 steps to achieve salvation. That is not the topic of debate. We have a separate discussion, we have a separate debate for that, and probably he prepared only that salvation steps, and he is trying to explain that 7 steps of salvation to the Muslims. இது இறை வேதமா இருக்காதுங்கிற இன்னொன்னு பாருங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிளில் உள்ள ஆபாசங்களை நாம பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன நேரா போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நேரா போய் பார்க்கலாம் தேவையில்லை, அதை படிச்சாலே நேரா பார்க்கிற மாதிரி தானே இருந்தது. அதை படிச்சாலே நேரா பார்க்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்களே நேரா பார்த்திருப்பாங்களோன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு விரிவா இருக்கு அதுல. அப்படின்னும் பொழுது அதுக்கு என்ன இது இறைவனுடைய வேதமாக இருக்க முடியாது அப்படின்றதற்கு இதெல்லாம் ஆதாரங்கள். அதுக்கடுத்த ஆதாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் 20 to 27 வரைக்கும் உள்ள விஷயங்களை நான் இப்ப வாசிக்கிறேன். அதாவது சவுல் என்ற ஒரு மன்னன் தாவீது என்பவருக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து அதன் மூலமா கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லி அவனை கொல்லணும்னு ஐடியா பண்றாரு. அந்த விஷயத்தை, அந்த வரலாற்றை கடவுளுடைய அந்த வேதம் பயங்கரமா விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்கிறாங்க? சவுல் அந்த தாவீதுட்ட, நீ என்னுடைய மகளை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன், நீ எனக்கு பரிசம் சில விஷயம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அதாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்பதுதான் சவுலுடைய திட்டமா. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக ஒரு ஐடியா போடுறாரு. தன்னுடைய மகளை பணைய வச்சாவது இவனை கவுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுதுங்க. அதுல தன்னுடைய மகள் தாவீதை விரும்புறா என்ற அந்த காதலிக்கிறான்ற அந்த விஷயம் தெரிஞ்சவனையும் சவுல் ரொம்ப மகிழ்ச்சி விட்டுறாராம். அதிலே வருது, தன்னுடைய மகள் ஒருத்தவனை லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சா எந்த அப்பனாவது சூப்பர் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி விடுவானா? அப்பாவானே சந்தேகமா இருக்கு. அப்படின்னும் பொழுது என்ன பரிசம் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பெலிஸ்தியர்கள் என்று தன்னுடைய எதிரிகள், அந்த எதிரிகளுடைய 100 பேருடைய நுனித்தோல் நீ கொண்டு வர வேண்டும். பயங்கரமான வேண்டுதலா இருக்கு. நுனித்தோல்னா விளக்கம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
ஸ்லைட பார்த்தா தெரியும், படம் போடல, வார்த்தைகள் தான் போட்டிருக்கிறோம், பயந்துட வேணாம். அப்ப 100 பேருடைய நுனித்தோலை இவர் கேட்கிறாரு. இது ஒரு இத வச்சு வாசிச்சுக்கிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 100 பேருடைய நுனித்தோலை கேட்டார் தாவீது இடத்தில் சவுல் அப்படின்னு வாசிச்சா இது கர்த்தருடைய வேதமாங்க? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. இது எப்படி சகோதரர்களே இறைவனுடைய வேதமா இருக்கும்? இது அவர் எள்ளுனா எண்ணெயா இருக்கிறாரு தாவீது, கட்டிட்டு வானா வெட்டிட்டே வந்துருவான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி நீ 100 கேக்குறியா, நான் 200 கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி 200 பேருடைய நுனித்தோலை வரக்கூடிய 27வது வசனம். திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆள்களுடன் சென்று பெலிஸ்தியரில் 200 பேரை கொன்றார். பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோல்களை கொண்டு வந்து அரசனின் மருமகனாய் ஆகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார். 1 2 3 4 5 6 200 வரைக்கும். இடையில ஏதாவது நம்பர் விட்டாம கரெக்டா என்னன்னாரியா அப்படின்னா இது இறைவனுடைய வேதம் நினைக்கிறீங்களா நீங்க? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இறைவனுடைய வேதத்தில் இருக்குமா? இது இறைவனுடைய வார்த்தையா இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. My dear brothers, the opposition side, they said that when we claim that the Bible is not the word of God because of its values which are attributed to God, that we don't say that these can be attributed to God and because of that the Bible is not the word of God. They started saying that you are like giving all the 6 descriptions and you are saying as if you have seen a film or this is described as a film. See, whatever we are reading is from the book, from this Bible. We are reading, we are not seeing any films, we are reading because it is like that. The descriptions are given like that as if you have seen it. That's what the description is. And with that, we also have one more verse like that, 1 Samuel chapter 18, you read from verses 20 to 24. And we have a slide here, you can see that here King Saul, he wants to give his daughter to King David. And he likes that so that he can kill him. So that's a different purpose. That he wanted to kill David, so he wanted him to marry his own daughter. Can any father think like that? So that he can go and get killed in the hand of Philistines. And moreover, he wanted his daughter to love him, or he to love his own daughter. First of all, no common father will think like that. And you know what is the bridal money for that? The bridal money is 200 foreskins. You know what 14 into 4 skins? When you do the circumcision, you go the extra part outside, which is silly thing. I mean, you cut it and you go it. That's a good for it. It will be useful for you. You can use it for the bridal money. You can do it in the marriage. See, 4 skins for bridal money, and he goes, King David goes to Philistine, and he kills all 200 people. He kills. He gets that 4 skins to him, to King Saul, and he gives them in full count, like 1, 2, 3, 4. He counted 200 foreskins. Can you imagine God speaking like this? That Saul, he wanted his daughter to get married to King David, and for the bridal money, I asked for 200 foreskins. He went and killed all Philistines, got the 200 foreskins, and he gave all them in full count. Can you believe this can be described from God's mouth, or it is inspired by God? With this we have proven once again that Bible is not the word of God. The description given here is so filthy. It's a description when, as a God, He cannot give or inspire to the people, to the humankind. What do you want? There is no teaching here. Bible, with this we have proven that Bible is not the word of God. And this 4 schemes about, this is another addition to whatever the obscenities that we have shown already. It's another one more addition for it. And அப்ப ஒருத்தனுடைய ஒரு ஆண் உறுப்பை 200 வெட்டிட்டு வாங்க முடியல, 200 வெட்டிட்டு வாங்குறாரா? இது எப்படி நடக்குமா? ஒரு செத்து போன ஆளுடைய போய் வெட்டலாம்? அதை போய் ஒரு இறந்தவுடைய பாடியை சிதைக்க கூடாதுலாம் இருக்குது. தாவீது மாதிரி ஒரு நல்ல மனுஷன் போய் இப்படி செய்வார்னு வருமா? இது யாரோ இட்டு கட்டிருக்கான்னு பார்த்தாலே தெரியுதா இல்லையா? யாரோ பார்த்து நுழைச்சிருக்கிறாங்க, நல்லா பார்த்தாலே தெரியுது. அப்ப இந்த வாதத்தை நீ கவனித்து வந்தீர்களே, ஆனால் அடுத்த தடவை அவங்க சொல்லுவாங்க. மதிய உணவுக்கு பிறகான இந்த வேலைக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We'd like to pick up from where we left before we took the lunch break. நாம் சாப்பாட்டுக்கு முன்பதாக எங்கே முடித்தோமோ அங்கிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். We have been following the whole flow of the argument very closely. இந்த வாதத்தினுடைய முழு போக்கையும் அப்படியே தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். Our friends from TNTJ have been saying that this is a debate. நம்முடைய டிஎன்டிஜே நண்பர்கள் இது ஒரு விவாதம் என்கிறார்கள். We also take it as a debate. நாமும் இதை விவாதமாகத்தான் கொள்கிறோம். In a debate there should be arguments. ஒரு விவாதம் என்றால் அங்கே சர்ச்சைகள் இருக்க வேண்டும். Arguments follow the laws of logic. நியாய அதாவது காரண ரீதியான வாதம் இருக்க வேண்டும். As a professor of philosophy, I do teach logic. தத்துவ பேராசிரியர் என்கின்ற முறையிலே லாஜிக் என்கின்ற காரண ரீதியான தத்துவத்தை படிப்பிக்கிறேன். I teach. நான் சொல்லிக் கொடுக்கிறேன். About arguments, their structure and how they flow, how they are decided to be valid or invalid, true or false. விவாதம் என்பது எப்படி தொடங்க வேண்டும், எப்படி போக வேண்டும், அது எப்படி முடிக்க வேண்டும், அதனுடைய மதிப்பீடுகள் என்ன என்பதை குறித்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். So when I analyzed PJ Sir's arguments, I found this structure. நான் பிஜே சாருடைய இந்த விவாதத்தை பார்க்கும் பொழுது இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்கின்ற நோக்கி பார்க்கிறேன். Their premise number 1 is that Quran is God's word. அதனுடைய முதல் நிலைய குர்ஆன் தேவனுடைய வார்த்தை. Second premise is Quran says Bible is not God's word. இரண்டாவது நிலை குர்ஆன் சொல்லுகிறது வேதாகமம் தேவனுடைய வார்த்தை அல்ல. And therefore their conclusion is Bible is not God's word. அதனால் அவர்கள் வருகிற ஒரு தீர்மானம் பைபிள் அதாவது வேதாகமம் தேவனுடைய வார்த்தை இல்லை என்பது. They have not put it in this form. அவர்கள் அதை முறைப்படியாக வடிவமைக்கவில்லை. But I have followed their arguments and I could see this structure emerging. ஆனால் நான் அவர்களுடைய வாதத்தின் போக்கை கவனித்து பார்க்கும் பொழுது அது இங்கேதான் கொண்டு போய் விடுகிறது என்கின்றதை சொல்ல முடியும். And for them to hold on to this argument, they should give us proofs for premise number 1 and premise number 2. அவர்கள் இந்த வாதத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் நிலையும் இரண்டாம் நிலையும் சரியான முறையிலே தக்க வைப்பதற்கான ஆதாரங்கள் வேண்டும். Otherwise they have to give up this argument. இல்லாவிட்டால் இதை விட்டுவிட வேண்டும். And they can't argue differently like an atheist or a rationalist would argue. ஒரு நாத்திகவாதி அல்லது ஒரு ரேஷனலிஸ்ட் என்கின்ற மனிதன் எப்படி விவாதிப்பானோ அதுபோல விவாதிக்க முடியாது. Because they believe and we believe in a God. ஏனென்றால் அவர்களும் நாமும் ஒரு தேவனில் விசுவாசிக்கிறோம். And so based on this we raised 15 questions for them to answer. அதன் அடிப்படையிலே அவர்கள் பதிலளிப்பதற்கு 15 கேள்விகளை அவர்களுக்கு முன்பாக நாம் தொடுத்தோம். Each one with at least one reference from their authority book, the Quran. அவர்களுடைய அதிகாரபூர்வமான புத்தகமாகிய குர்ஆனில் இருந்து தாமே நாம் அவர்களுக்கு கேள்விகளை கேட்டோம். They have not referred even to one of those Quranic references and responded to not even one of our questions. அந்த குர்ஆனிலிருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளில் ஒன்றுக்காகிலும் சரியான முறையிலே அதிலிருந்து பதில் கொடுத்து அவர்கள் அதை நிரூபிக்க முடியவில்லை. That means they are just trying to escape. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எப்படியாகிலும் தப்பிக்கலாம் என்கின்ற முறையில் தான் போய்கொண்டிருக்கிறது. They are not willing to face our counter argument. நம்முடைய எதிரடையான வாதங்களை சரியான முறையிலே சந்திப்பதற்கு ஆயத்தமாக தெரியவில்லை. Then how will the debate proceed? இப்படி இருந்தால் விவாதம் எப்படி முன்னேறி செல்ல முடியும்? And then even when we allow them to say whatever they want to say, they are saying things without giving any proof. அவர்கள் விரும்புகிறதை அவர்கள் சொல்வதற்கு நாம் விட்டுவிட்டால் கூட அதற்கான ஆதாரங்களை தருவதில்லையே. And they are probably not even following the rules of this argument, the agreement that we made. நாம் இருவருக்கு இடையிலான உடன்பாட்டில் எந்த விதமான ஒழுங்கு பின்பற்றப்பட வேண்டும் என்று நாம் அறிவித்திருந்தோமோ அதுபடியாக அவர்கள் போவது போலவும் தெரியவில்லை. For example, PJ Sir is just speaking for a long time without translation into English, and the translators are just, briefly saying some summary things. அதாவது மொழிபெயர்ப்பு இல்லாமல் பிஜே சார் அவர்கள் தொடர்ந்து சில காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். அதை தொடர்ந்து மொழிபெயர்ப்பாளர் அதனுடைய தொகுப்பாக சிலவற்றை எடுத்து தருகிறார். That is not right. அது ஒரு சரியான முறை அல்ல. Now coming to some of the points. நாம் இப்பொழுது சில குறிப்புகளுக்கு செல்லுவோம்.
One of the panel members of TNTJ claimed that Injil that we have, that is the Bible, was written centuries after Jesus Christ. அங்கே டிஎன்டிஜியில பேனலில் அமர்ந்திருக்கிற ஒரு நண்பர் சொல்லுகிறார், இந்த இஞ்சில் என்கின்ற சுவிசேஷ புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்டது என்று. And now you go to an atheist, agnostic, skeptical scholar who is studying manuscripts and historical evidence for manuscripts. அதாவது தேவனை நம்பாத, தேவனுக்கு எதிரடையான, கடவுளை பற்றி நம்பிக்கையற்ற எந்த ஒரு ஞானியினிடத்திலும் அறிவு சார்ந்த மனிதனிடத்திலும் போய் இந்த வரலாற்று ஆதாரங்கள், வேத ஆதாரங்களை குறித்த கேள்விகளை நீங்கள் வைப்பீர்களானால் they will tell you this is terribly wrong. அவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள்